உங்களுக்கு மத்தியில் அன்றைய சஹாபிய பெண்மணிகளும் இன்றைய சமுதாய பெண்களும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி அமைவது, நாளை மறுமையில் அவரை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற அடிப்படை தகவல்களையும், எந்தெந்த குணங்கள் பண்பாடுகள் நம் இமையும் வரக்கூடிய மறு உலக வாழ்க்கையிலும் பெரும் நஷ்டத்திலும் நரகத்திலும் தள்ளக்கூடிய நிகழ்வில் ஆக்கும் என்பதை ஒரு சில வார்த்தைகள் மூலமாக தெளிவுபடுத்துவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தை இரு வேறுபட்ட இனங்களாக ஜோடியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆண் பெண் என்கிற இந்த இரண்டு ஜோடி என்பது எல்லா விதமான படைப்புகளில் இருந்தாலும் மனித படைப்பு சற்று வித்தியாசமான வேறுபட்ட படைப்பாக இருக்கிறது. காரணம், ஆண் சிந்திப்பதை எல்லாம் ஒரு பெண் சிந்திப்பது கிடையாது. ஆணிடத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் ஒரு பெண்ணிடத்தில் இருப்பது கிடையாது. ஒரு பெண்ணுடைய குணாதிசயமும் ஒரு பெண்ணுடைய காரியங்களும் அதை ஒரு ஆணிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்படி இரண்டு தரப்பு மக்களுமே வெவ்வேறு விதமான எண்ண ஓட்டங்களும் பண்பாடுகளையும் செயல்களையும் கொண்டவர்களாகத்தான் அல்லாஹ் இந்த மனித குலத்தை, ஆண் பெண் இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி இருவேறுபட்ட துருவங்களாக இருக்கிற படைப்பில் பெண் இனம் என்பது மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் தான் பெண்கள். பெண் சமூகம் என்பது இல்லாமல் போய்விடுமே ஆனால் அது மனித இனத்தினுடைய அழிவை குறிக்கிறது என்று அர்த்தம். பெண்களுடைய வளர்ச்சியில் தான் மனித இனத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை அறிவியல் காரியங்களை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆணால் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. அதற்குரிய தகுதியை, திறனை அல்ல ஆணிடத்தில் தரவில்லை. இந்த மனித இனத்தை இனவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில், பிள்ளைகளை பெற்றெடுத்து மனித இனத்தை வளர்க்கிற இடத்தில் பெண் இனத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். எனவே ஆண்களை விட காரியங்களில் ஆண்களுக்கு உயர்வை சொல்கிறான், சில காரியங்களில் பெண்களுக்கு உயர்வு இருக்கிறது. ஆனால் மார்க்க அடிப்படைகள் என்று வரும் பொழுது இதில் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கட்டுப்படும் இந்த மார்க்கத்திலே முழுமைப்படுத்தியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்களில். ரசூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈமானில், கட்டுப்பாட்டில், இறைவனுக்கு வழிபடுவதில், எல்லா விதமான நன்மைகளில் முந்திக் கொள்வதில் அதிகமான ஆண்கள் முழுமைப்படுத்தி விட்டார்கள். ஆனால் பெண்களில் முழுமைப்படுத்தியவர்கள் ரெண்டு பேருங்கிறாங்க. எப்பத்திலிருந்து? நம்ம தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே அப்ப ஆரம்பித்து ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரை உலகத்தில் வந்த எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்களில், அதில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஈமான் கொண்ட மக்கள் உண்டு. இத்தனை பெண்களில் 2 பேர் தான் ஈமானில் முழுமை பெற்ற பெண்கள். நாங்கள் சொல்ல ரெண்டு பேர் முழு மனித குலத்தில் 2 பேர் தான் முழுமை பெற்றவர்கள். ஒருவர் யார்? அன்றைக்கு வாழ்ந்த இம்ரான் என்று அழைக்கப்படக்கூடிய நபரின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொருவர் நபிகளாருடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நபிமார்கள் மனைவிமார்கள் கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க லிஸ்ட் வரவே இல்லை. மூசா நபி மனைவி வரலாம், மூசா நபியினுடைய தாயார் பேர் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று ஈசா நபியோடோ அல்லது மற்ற இறை தூதர்களோடோ வாழ்க்கையில் இணைந்த அந்த பெண்களை காணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மனைவிமார்கள் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம், அவர்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிடல. இதுவரைக்கும் அந்த பெண் இனத்திலேயே 2 பேர் தான் இந்த மார்க்கத்தை, ஈமானை, கட்டுப்பாட்டை, வழிபாட்டை முழுமைப்படுத்திய பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 பெண்களை குறிப்பிடுகிறார்கள். சில அறிவிப்புகள் எப்படி வருது அந்த 2 பெண்கள் என்றால், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும் எனது மனைவி ஹதீஜாவும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. ஹதீஜா உறுதி, ஆசியாவா மரியமா என்பது அறிவிப்புல வேறுபாடுகள் இருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் அந்த பெண்களிலேயே நல்ல தரம் வாய்ந்த ஈமானை கொண்டு கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தி ஈமானி உறுதியோடு வாழ்ந்து மரணித்தவர்கள் 2 பெண்கள் தான். ஆண்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களையும் சொல்லலாம், நபிமார்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்களை சொல்லலாம். அப்படி ஏராளமான பேர் ஈமானில் உறுதி பெற்றவர்கள் இருந்தாலும் பெண்கள் 2 பேர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். அன்றைய காலத்தில் மிக தலைச்சிறந்த பெண் என்று எடுத்துக்கொண்டால் அது இம்ரானினுடைய மகள் மரியம் தான். அன்றைய காலத்தில் சிறந்த பெண் யார்? இம்ரான் அவர்களுடைய மகள்
மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் அன்றைய காலத்தில் சிறந்த பெண்கள். இன்றைய காலத்தில் சிறந்த பெண் யார் தெரியுமா? கைருன் நிசாயிகா ஹதீஜா, பெண்களிலேயே மிகச் சிறந்தவர் ஹதீஜா என்ற தன்னுடைய மனைவியை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெண்கள் வழிபாட்டில் ஈடுபடுறாங்க, எவ்வளவு பெண்கள் மார்க்கத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பெண்கள் இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் 2 பெண்களை மறுபடி குறிப்பிடுறாங்க. வேற பெண்களை குறிப்பிடவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள்ட்ட மார்க்கம் இருக்கிற அளவிற்கு அறியாமையும் இருக்கிறது, பெண்கள்ட்ட பண்பாடு இருக்கிற அளவிற்கு பக்குவமற்ற தன்மையும் இருக்கிறது, பெண்களிடத்தில் ஈமானிய உறுதி இருக்கிற அளவிற்கு அவர்களிடத்தில் சில கெட்ட பண்புகளும் இருக்கிறது. இதுதான் அவர்களை முழுமை பெற்ற பெண்களாக மாற்ற விடாமல் தடுக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வழிபாடுகளில் அதிகம் இருக்கக்கூடிய பெண்கள், வேறு வேறு பண்பாடுகளில் அதிகம் இருக்கக்கூடிய பெண்கள், தான தர்மங்களிலே அதிகம் இருக்கக்கூடிய பெண்கள், ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இத்தலாத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன், ஃபராயித்து அக்ஸர அகிலிகள் ஃபுக்கரா, அதிலே அதிகமான ஏழைகளை நான் பார்த்தேன், வத்தலாத்து ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன், ஃபராயித்து அக்ஸர அகிலிகள் நிசா, அதிலே அதிகம் பெண்களை நான் பார்த்தேன் என்றார்கள் நபி அவர்கள். அப்ப பெண்களை, இது யாரு சொன்ன வார்த்தை? ஒரு ஜமாத்து சொன்ன வார்த்தை இல்ல, ஒரு ஆலிம்சா சொன்ன வார்த்தை இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வின் ரசூலுடைய வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை இல்ல, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப இறைவனே பெண்களில் பெரும்பகுதியினர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறான். அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப அநியாயம் செய்ய மாட்டான்னு என்ன அர்த்தம்? இந்த பெண்கள் ஏதோ ஒரு தவறில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காலம் தொட்டு இவர்களிடத்தில் இந்த பண்பாடு இருக்கிறது. இந்த பண்பாடு தான் நாளை மறுமையில் நரகத்தில் உங்களை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை என்னைக்காவது யோசிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவங்கள் நெடுங்களேன், மது அருந்துறது பாவமா? வட்டி வாங்குறது பாவம், கொலை செய்வது பாவம், திருடுவது கொள்ளையடிப்பது பாவம். இது மாதிரி பாவத்தின் பட்டியலை போடுங்க. இந்த பாவத்தை அதிகம் செய்வது ஆண்களா பெண்களா பாருங்க. ஆண்கள் தான் இருப்பாங்க. ஊர்ல, இந்த ஊர்ல எடுத்துக்கலாம், இந்த ஊர்ல ஒரு பேச்சுக்கு ஒரு 2000 பேர் மது அருந்துறாங்க அப்படின்னா அதுல 10 பெண்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஆண்களா இருப்பாங்க. எங்கனையாவது 1 or 2 பெண் வந்து வருந்தலாம். வட்டி வாங்குறவங்க எடுங்க, முழு உலகத்துல வட்டி வாங்குவதோ கொடுப்பதோ அது ஆணாகத்தான் இருப்பார். ஏன்? பெண்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தை கையில் வாங்குறது, சம்பாதிப்பது கிடையாது. அப்ப வட்டியில் அதிகம் இருப்பது ஆண்கள். கொலை என்ற வழக்கு எடுத்து பாருங்க, அங்க இவன் கொண்டுட்டான் அவன் கொண்டுட்டான் எல்லாம் கைதிகளா வந்து நிக்கிறது எல்லாம் ஆண்களா இருப்பாங்க. திருடர்களை எடுத்து பாருங்க, பெண் திருடர்களை நம்ம பெரிய அளவில் பார்த்திருக்க மாட்டோம், இருப்பாங்க எங்கேயாவது. அதிகமாக இருப்பது யாரு? ஆண்கள் தான். திருடர்கள் ஆண்கள், கொலை செய்தது ஆண்கள், மது அருந்துவது ஆண்கள், வட்டி வாங்குவது ஆண்கள், இன்னும் என்னெல்லாம் தவறு இருக்குதோ அதை செய்யறது அதிகம் இருக்கிறது யார் தான் இருப்பாங்க? ஆண்கள் இருப்பாங்க. அப்ப யார் நியாயப்படி நரகத்தில் இருக்கணும்? ஆண்கள் இருக்கணும். ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமா பெண்களாகி நீங்க நரகம்னா இது ஒரு செய்தியா? இப்ப நன்மைக்கு வாங்க. நிறைய நன்மையில் ஈடுபடுறது யார்? ஆண்களா பெண்களா? பெண்கள். கரெக்டா சுபஹ் தொழுகை வீட்டில் தொழக்கூடியது யாரு? பெண்கள் தான். ஒரு ஊர்ல 1000 முஸ்லீம் இருக்கிறாங்க, நீங்க 500 ஆண்கள் 500 பெண்கள், ஒரு 100 ஆண்கள் சுபஹ் தொழுது ஆச்சரியம். 500 பெண்களை 400 பேர் சுபஹ் தொழுதுருவாங்க. சுபஹ் மட்டும் இல்ல, தஹஜ்ஜத்தும் சரியாக தொழக்கூடிய இடத்துல பெண்கள் உண்டு. வீட்டுல சரியாக குர்ஆனை எடுத்து ஓதுகிற பெண்களா ஆண்களா? பெண்கள். என்னத்தையாவது ஓதுவாங்க, எதுவுமே தெரியலனா குல்வல்லா சூராவது ஓதுவாங்க. திக்ர்கள் அதிகம் இருப்பது யார்? ஆண்களா பெண்களா? பெண்கள். துஆவை அதிகம் கேட்பது யார்? ஆண்களா பெண்களா? பெண்கள். உபரியான நோன்புகளை வைப்பது ஆண்களா பெண்களா? பெண்கள். இந்த ரமலான் மாசம் வந்துச்சு, பெண்கள்ல சில பேருக்கு நோன்பு விடுபட்டிருக்கும். ஆண்கள் நோயை வச்சோ பயணத்தை வச்சோ சில நோன்பு விட்டுருப்பாங்க. அதை கரெக்டா ஞாபகம் வச்சு பிடிக்கிறது யார்? ஆண்களா பெண்களா? பெண்கள். எந்த நன்மை எடுத்துக்கங்களேன், முதல் இடத்துல பெண்கள் தான் இருப்பாங்க. இருக்காங்களா? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க தான் நரகத்தில் அதிகம்ங்கறாங்க. இது யோசிக்கிற இடமா இல்லையா? நாங்க பாவத்துல கம்மி, நன்மைகள் அதிகம், ஆனா நாங்க தான் நரகத்தில் அதிகம்னா அல்லாஹ் காரணம் இல்லாம நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை மிக பிரம்மாண்டமானது. ஆனாலும் நாங்கள் ஏன் நரகத்தில் அதிகம் என்பதை இந்த பெண் சமூகம் சிந்தித்திருக்க வேண்டுமா இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சு பாருங்க. அட தப்பே நடக்கலையே, நாங்க கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல, நாங்க மது அருந்தல, வட்டி வாங்கல, திருடல, ஆனா நாங்க நிறைய நரகத்தில் இருக்கிறோம். நாங்க தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், தர்மத்தை எடுத்துக்கங்க, அதிகமாக தர்மம் செய்து பெண்கள், ஆனா பெண்கள் தான் நரகத்தை. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதனால தான் சஹாபி பெண்மணிகள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையில பயான் பண்றாங்க. அப்ப சஹாபி பெண்மணிகள் எந்திரிச்சு கேட்கிறாங்க, பிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் மட்டுமே நரகத்தில் அதிகம். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், 2 காரணத்தை குறிப்பிட்டாங்க. ஒரு காரணம் என்ன தெரியுமா? சாபம் என்ற பண்பாடு இருக்குது, அது பலகீனமான மக்களுக்கு தான் வரும். பலமான மக்கள் சாபம் இட மாட்டாங்க, எதிர்த்து அடிப்பாங்க, துணிச்சலாக எதிர்த்து நிற்பாங்க.
யாருக்கு எதிர்க்க முடியாத அந்த பலகீனத்தில் இருக்கிறாங்களோ அவங்க சாபம் விடுவாங்க. நீ நாசமா போவ, நீ உருப்படவே மாட்ட, உன் நல்ல நாசமா கட்டி, இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை பேசுவார்கள். அதிகமான சாபம் இடுகிற பழக்கம் பெண்கள்கிட்ட உண்டு. இதுதான் உங்களை நரகத்தில் தள்ளிச்சுங்கிறாங்க சொல்ல. அப்ப நரகம் போறதுக்கு ஒரு பெண்ணுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? வேற எதுவுமே இல்லை, நாக்கு தாங்கிறாங்க. இதான் அடிப்படை. இந்த நாக்கு இருக்குது உங்களுடைய நன்மையை காட்டில தீமையை செய்ய வச்சிடும். நீங்க கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல, திருடல, மது அருந்தல, இதெல்லாம் செய்யல, ஆனா அதை விட பெரிய பாவத்தை இந்த நாக்கு இழுத்துட்டு வந்துடும். இது ரொம்ப டேஞ்சரான உறுப்பு. இதை வைத்துத்தான் அதிகமான பெண்கள் நரகம் செல்வதற்கான வாய்ப்பாக அமைகிறது. நாங்க சொல்ல கணவனை பத்தி சொல்ல என்ன சொன்னாங்க, அதுவும் நாக்கத்தை குறிப்பிடுறாங்க. உங்கள் கணவன்மார்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க, திருமணமான நாள்ல இருந்து நிறைய கொடுத்திருப்பாங்க, பொருளாதாரமாக, உடையாக, பணமாக, வேறு வேறு வகையாக தந்திருப்பார்கள். ஏதாவது ஒரு நாள் குறை வரும், ஒரு நாள் வருதோ 10 நாள் வருதோ குறை வருத்தம் செய்யும். வரும்போது என்ன சொல்லணும்? மற்ற நாள்ல கரெக்டா இருந்தீங்க, எனக்கு தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, பிரச்சனை இல்லை. உங்களை திருமணம் முடித்த நாள்ல இருந்து இதான் கதைன்னு பேசுவீங்களா? இது நாக்குதான், நாவால் வரக்கூடிய பிரச்சனை. இந்த வார்த்தை உங்களை நரகத்தை தள்ளிருச்சு. ஒரு பெண் தன்னுடைய வாழ்வில் எதை சீர்திருத்திக் கொள்கிறாளோ இல்லையோ, தன் நாவை சீர்திருத்த வேண்டிய இடத்தில் பெண் இருக்கிறாள். நாவை அடக்கிக்கணும், அது பெண்ணுக்கு அவசியம். ஆணுக்கு அவசியம் இல்லைன்னு கேட்டக்கூடாது. ஆண்கள் யாரும் பெரும்பாலும் நாவை கொண்டு தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. திட்டி தீர்ப்பதோ, சாபமிடுவதோ, குறை சொல்வதோ அதிகமான இடத்துல ஆண்கள் கிடையாது. மது அருந்தல இருந்தாங்கல்ல, வட்டி வாங்கறதுல இருந்தாங்கல்ல, கொலை செய்யறதுல இருந்தாங்கல்ல, நாவை கொண்டு அடுத்தவர்களை நோவினைப்படுத்துவதில் ஆண்கள் இல்லை. அதனால தான் இவர்கள் நரகத்தில் அதிகம் இல்லை. நாவால் பிறரை நோண்டுவதால், பிறருடைய மான குறைகளை நாசப்படுத்துவதால், அதனால் தான் நீங்கள் நரகத்தில் அதிகம் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த நாவை குறித்து அதிகமான எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு நபித்தோழர் வருகிறார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்லாத்தை பற்றி விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு அடுத்து வேறு யாருக்கிட்டையும் நான் விளக்கம் கேட்காத அளவுக்கு நல்ல டீப்பா இருக்கும், பிராடா விளக்கம் கொடுங்கிறாங்க. பெரிய அளவில் விரிவாக்கமாக எனக்கு சொல்லித்தாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகிம், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், அதிலே நீ உறுதியாக நில். அல்லாஹ்வை நம்பினேன் சொல், அதுல நீ உறுதியாக நில்லு. அதை மாறிடக்கூடாது. இன்னைக்கு நம்மள சொல்லிட்டு நாளைக்கு கதையை மாத்திட்டு போயிடக்கூடாது, உறுதியாக இரு அப்படிங்கிறாங்க. அந்த நபி தோழர் அடுத்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் எதை பாதுகாத்துக் கொள்ள அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நாக்கை சுட்டி காட்டி நாக்கை பாதுகாத்துக்கேனாங்க. இந்த வார்த்தை இருக்குதே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை உங்களை சொர்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்கள் சொல்லுகிற ஒரு தீய வார்த்தை அது உங்களை நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும். நிறைய மக்களுக்கு தெரியல, நம்ம பேசுறது நல்ல வார்த்தை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது பல தீய வார்த்தைகள் இருக்கு. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யார் அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்புகிறாரோ, ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். வாயை மூடி அமைதியாக இருங்க, எதையுமே பேசாதீங்க. இது யாருக்கான போதனை? நாவுகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கான போதனை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாவை அடக்கிக்கங்க, அதுதான் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கான அடையாளமாக அது காட்டுகிறது. நீங்கள் பல நேரங்களில் உங்கள் நாவுகளை வைத்துத்தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாவத்தை இழுத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். இது பெண்களுக்கே உரித்தான ஒரு பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார்கள், இன்னல் அபுதல யதகல்லமு பி கலிமத்தின், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தையினுடைய பின்விளைவன் யோசிக்கவில்லை, யோசிக்காமல் பேசி விடுகிறான். அதனால் அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரம் அளவிற்கு நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான். நாங்கள் சொல்ல, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தூரம், அவ்வளவு தொலை தூரத்தில் ஒரு அடியானை அல்ல நரகத்தில் தள்ளுறதுக்கு என்ன காரணம்? இவன் நாவால் சொன்ன ஒரு வார்த்தைங்கிறாங்க. சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை. ஒருவனுடைய தாயை நீங்கள் பழித்திருக்கலாம், ஒருவனுடைய மானத்தை நீங்கள் பழித்திருக்கலாம், ஒருவனுடைய குடும்ப கண்ணியத்தை நீங்கள் சீர்குலைத்திருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? நரகத்தில். அது எப்படி சேர்க்கும்? கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தொலை தூரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வேர்டுங்கிறது இருக்குதே, அது வெறும் வேர்டு கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய தத்துவத்துக்கான காரியம்தான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சகஜமாக மக்கள் பயன்படுத்துகிறார்கள், குறை சொல்லி புறம்பேசி. உண்மையில் சஹாபிய பெண்மணிகளை நீங்கள் பார்க்கலாம், இவங்கள மாதிரியான ஒரு கண்ணியமான நாவை பயன்படுத்தியவர்கள் இனி இந்த துன்யாக்கு வரமாட்டாங்க. அப்படி ஒரு கண்ணியம். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு 2 பெண்களை குறித்து நாம் சொல்லலாம். சஹாபிய பெண்மணிகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு தெரியும். யார் அவங்க? நபிகளாருடைய மனைவி. ரசூலுல்லாஹ்க்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க, அதுல ஒரு முக்கியமான மனைவி என்றால் ஆயிஷா நாயகி. ஏன் அவங்க முக்கியம் என்று கேட்டால், நபியை பற்றிய தொடர்புடைய எல்லா விதமான செய்திகளை அதிகம் அறிவித்தது ஆயிஷா நாயகி. அதனால ஆயிஷா நாயகி நம்ம முக்கியமான நிறைய எந்த செய்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல மற்ற மனைவிமார்கள் அறிவிப்பதை விட இவங்க அறிவிக்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கும்.
ஆயிஷா நாயகி மேல ஒரு அவதூறு பேசப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்பொழுக்கத்துல தப்பு பண்ணிட்டாங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஊர் முழுக்க பரவுது. இன்னைக்கு சகஜமா பெண்ணை பத்தி பேசப்படுது இல்ல. ஒரு பெண் கல்லூரிக்கு போயிட்டு வர முடியாது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியாது. இவன் என்ன ஆம்பளை கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா, என்னத்தையாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருக்கும், நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம அதை 4 வார்த்தைகளை கொஞ்சம் கூடுதல் குறைவாக போட்டு பேசி ஒரு தடவை பேசியிருப்போம். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைட்ட நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இவன் அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கான்றாங்க சொல்லுவாங்களா? அப்படியே கொஞ்ச நாள் போகும், வார்த்தை எப்படி வளரும்? எனக்கு என்னவோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தோணுதுன்றாங்க. இதை எந்த ஆம்பளையாவது உட்கார்ந்து பேசி பார்த்திருக்கீங்களா? ஆண்கள் உட்கார்ந்து பேசுவாங்களே, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுவாங்க, அது தேவையும் கிடையாது, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் யார் அடுத்த ஆட்சியாளர்னு பேசுவாங்க, அதனால அவசியம் இருக்குதா தேவை கிடையாது, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை கொண்டு யாருக்கு பாதிப்பும் கிடையாது, இதை கொண்டு நன்மையும் கிடையாது, இதை கொண்டு பாதிப்பாக இருக்குதா? அன்னைக்கு வந்து பிரதமர் அண்ணா அதை பண்ணாரு, சிஎம் இதை பண்ணாரு பேசுவாங்க. யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு 4 விஷயத்தை பேசுவாங்க. பெண்கள் என்னைக்காவது உலக செய்தி பேசியிருக்கீங்களா? பேசுறது கிடையாது. உள்ளூர் செய்தி மட்டும்தான் பேச்சுல வரும். பக்கத்து வீடு, எதிர் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு எல்லா வீட்டை பத்தி பேசுவோமா? அது காலப்போக்கில் அந்த வார்த்தை எப்படி மாறும்? அது ஒரு அவதூறாக வந்து நிற்கும். அந்த பெண் மீது நீங்கள் தெரியாமலேயே அவதூறை பரப்பி இருப்பீர்கள். நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆயிஷா நாயகி மேல இப்படி ஒரு அவதூறு பரப்பப்படுது. பரப்புனது யாரு? நயவஞ்சகர்களுடைய தலைவர்கள். சில ஆண்கள் தான் அதை பரப்ப வச்சு ஆரம்பிச்சு விட்டாங்க. அதை அப்படி காட்டு தீயா ஊர் முழுக்க பரவி எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க? ஆயிஷா தான் இதை தப்பு பண்ணியிருப்பாங்க போல, இப்படி பேச்சு வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? ஆயிஷா ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, பண்ணாம இந்த பேச்சு வருமா? நம்ம மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா சும்மா வாப்பா கருத்து பேச்சு வரும், ஏதோ தப்பு அங்க நடந்திருக்கு. இதே மாதிரி அங்க ஊருக்குள்ள பேச்சு பரவிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து, நீ உங்க வாப்பா வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. எங்க போங்க? உங்க தகப்பனார் வீட்டுக்கு நீங்க போங்க, அனுப்பியாச்சு. எதனால? குற்றம் உறுதியானதுனால இல்ல, குற்றம் தான் வந்திருக்கு, அது உறுதியா இல்லையான்னு இனிமே தான் தெரியும். நீங்க மனவேதனையில இருக்கிறீங்க, உங்க தந்தை வீட்டுல போய் தங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியாச்சு. இப்ப ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய ஏனைய மனைவிமார்கள்ட்ட ஆயிஷாவை பத்தி கேட்கிறாங்க. ஏனைய மனைவிமார்கள் யார்? அவங்கலாம் எல்லாமே சக்காலத்தின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பெண்ணு அந்த பெண்ணுக்கு பிடிக்காது, அந்த பெண்ணு இந்த பெண்ணுக்கு பிடிக்காது. காரணம் எல்லாருக்கும் ஒரே கணவர். பக்கத்து வீட்டுக்காரி வேற குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரி மேலே நமக்கு அவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கும், அவ்வளவு கோபம் குரோதம். இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறா, நல்லா இருக்கலாமா, இருக்க விடலாமா இவள அப்படின்னு வரும். தன் கணவருக்கு இன்னொரு மனைவியாக இருந்தா நிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. இதாண்டா வாய்ப்புன்னு போட்டலாம். என்ன சொல்லலாம்? எனக்கு அன்னைக்கே தெரியும் ஆயிஷா மேல ஏதோ பிரச்சனை இருக்கு சொல்லியிருக்கணுமே இல்லையா? குறைஞ்சபட்சம் இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். நம்ம ஆட்கள் தான் பேசுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தது பொய்ன்னு பேச மாட்டாங்க, அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம் என்ன சொல்ல வரீங்க? இருக்குன்னு தானே சொல்ல வரீங்க. அது இருக்காதுன்னு பேசணுமா இல்லையா? பேசவே மாட்டோம். அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம், அல்லாஹ்க்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்ன்றாங்க. இப்படி ஒரு பேச்சு வழக்கு இருக்குதா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க, ஆயிஷாவுடைய பழக்கம் எப்படின்னு. அவங்க ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போறாங்க, தொழுகைக்கு போறாங்க, இன்ன பிற காரியத்துக்கு போறாங்க. அப்ப ஆயிஷாவுடைய நடவடிக்கை நீங்க என்ன பார்த்தீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு சின்ன என்கொயரி பேசுற கேட்கிறாங்க. எல்லா மனைவிமார்களும் சொன்னது என்ன தெரியுமா? இப்ப பேசப்படுவது அபாண்டமான அவதூறு, நாங்கள் இந்த அவதூறை பேசுவதற்கோ கேட்பதற்கோ நாங்கள் விரும்பலன்ட்டாங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணல, சஹாபாக்கள் டிக்ளேர் பண்ணல. யார் டிக்ளேர் பண்ணா? ரசூலுல்லாஹ்வுடைய ஏனைய மனைவிமார்கள் சொல்லிட்டாங்க இது அவதூறு, பொய், அந்த பெண் மீது தேவையில்லாமல் பரப்பப்பட்ட அப்பட்டமான பொய். நாங்க இந்த பொய்யை பேசவும் விரும்பல, அதை நாங்க கேட்கவும் விரும்பலன்ட்டாங்க. இவங்க ஒரு பொய்யை பேசி அந்த பெண் அப்படி விலக்கி விட்டுட்டா இவங்க லைஃப் சக்சஸ் தானே. ஆயிஷா விலக்கி விட்டா ஜாலியா இருக்கலாம், நடக்கும். ஆனா அவங்க அதை எதிர்பார்க்கல. நாவுகளை தவறாக பயன்படுத்தின யார்கிட்ட மாட்டுவோம்? படைச்சவன்ட்ட மாட்டுவோம். இங்க தப்பிச்சிடலாம், நபியிடத்துல தப்பிச்சிடலாம், மக்கள்கிட்ட தப்பிச்சிடலாம், படைச்சவன்ட்ட மாட்டிக்கொள்வோம் என்கிற பயம் ஏனைய மனைவிமார்கள் சொல்கிறார்கள். ஆயிஷாவின் மீது பரப்பப்பட்டது அப்பட்டமான அவதூறு, அது பொய் தாங்கிறாங்க. சரி, இந்த பெண்கள் பேசுறாங்க. இன்னொரு பெண் பேசுறாங்க தெரியுமா? இந்த பெண் இந்த அவதூறை பரப்பியதுல ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர் ஒருவர் இருக்கிறார். ஒரு பேர் மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்துக்கிட்ட ஒரு நல்ல சஹாபி தான். இது அவதூறுன்னு தெரியாம இவர் பரப்ப ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கும் தகவலை சொல்றார், ஆயிஷா அப்படி ஆயிஷா அப்படின்னு வெளியே சொல்லிட்டார். இந்த மிஸ்தக் இப்படி பரப்பியதனால் ஒரு முறை இந்த அவதூறு பரப்பப்பட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் மிஸ்தகுடைய தாயாரும் இரவு நேரத்தில் இயற்கை தேவைக்கு போறாங்க, அவங்க பாத்ரூமுக்காக போறாங்க. போகும்போது திடீர்னு காத்து அடிக்குது. மிஸ்தகுடைய தாயார் மீது இருக்கக்கூடிய அந்த போர்வை வந்து விலகுது. அதை பிடிக்கிற நேரத்தில் ஒரு சாபமிடுற வார்த்தையை மிஸ்தக தாயார் சொல்கிறார், அல்லாஹ் மிஸ்தகை அழிக்கட்டும். நாங்க யாருக்கு எதிராக யார் பேசுறா? பையனுக்கு எதிராக தாய் பேசுறாங்க. நம்ம ஆட்கள் பேசுவாங்களா? அப்படி பேச மாட்டாங்க. கொலையே பண்ணிட்டு வந்தாலும் பையனை மறைக்கிறார்கள் தான் நம்ம தாய்மார்கள். அங்க எப்படி? இது அப்பட்டமான அவதூறு, ஏன் புள்ள பரப்புறான், அப்ப அது கண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதனால் தன் மகனுக்கு எதிராகவே பிரார்த்தனை செய்தார் மிஸ்தாகுடைய தாயார். அவதூறை அவதூறு என்ற பார்வை கொண்டு பார்த்தார்கள். இன்னைக்கு பொய்யை கூட அப்படி பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் உண்மை மாதிரில பார்க்கிறோம்.
நம்ம மகளுக்கு வந்தா அது பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய நாம், நமது குடும்ப பெண்களுக்கு வந்தால் அதை பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய நாம், அடுத்த வீட்டு பெண்களுக்கு வந்துச்சுன்னா அது சகஜமாயிடுச்சா இல்லையா? போட்டு பேசு, டாபிக்கே இல்லை, இன்னைக்கு அவளை பத்தி பேசுவோம், டாபிக்கை நம்ம உருவாக்குவோம். நடக்குமா? பேசுறோமா? இந்த நாவுகளுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் கேட்பான். நீங்க நினைக்கலாம் என்னைக்கோ எங்கேயோ பேசுற ஒரு வார்த்தை, அதை விட்டுருவோம், விடவே மாட்டான்ல. வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்து எடுத்தெழுதக்கூடிய 2 வானவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த சொல்ல பேசினாலும் சரி பதிவேட்டில் ஏறாமல் இருப்பது கிடையாது. பதிவேட்டில் வந்துடும். இல்ல டங் ஸ்லிப்பாய் வந்துருச்சு, லிஸ்டுக்குள்ள வந்துடும். அது ஸ்லிப்பாய் வந்துச்சா வேணுக்குன்னு வந்துச்சா அல்லாட்ட போய் நீ பேசிக்க, லிஸ்டுக்குள்ள வந்துடும். நீங்கள் எந்த வார்த்தை பேசினாலும் சரி அது அந்த பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்றால் எப்படி பயத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே ஆயிஷா நாயகியை பற்றி அவதூறை நபி அவர்கள் இன்னொரு பெண்ணுகிட்ட போய் கேட்டாங்க. யாரு தெரியுமா? ஆயிஷா பணிவிடை செய்த பெண்ணாக இருந்த ஒரு நபி தோழியரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சென்று கேட்கிறாங்க. பரீரா என்று அழைக்கப்படக்கூடிய அடிமை பெண், ஆயிஷா நாயகியுடைய அடிமை பெண். பரீராவை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், பரீராவே இங்க வாங்க, ஆயிஷாவை பத்தி ஒரு பேச்சு வருது, நீங்க என்ன கருதுறீங்க, ஆயிஷாவுடைய பண்பு எப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். பரீரா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயிஷா ரொம்ப வெகுளியான பெண், ரொம்ப சின்ன பெண், விவரமே தெரியாது. மற்ற விஷயத்துல விவரமா பேசுவாங்க, மார்க்கம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விவரமா இருப்பாங்க. துன்யா விஷயத்துல அந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது, விவரமே கிடையாது. மாவு குழைச்சு வைப்பாங்க, ரொட்டி சுடுறதுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல மாவு இருக்கும்ல, கோதுமை மாவு குழைச்சு வச்சுட்டு அதை மூடி கூட வைக்காம படுத்து தூங்கிடுவாங்க. ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாத பெண் ஆயிஷா. அது எவ்வளவு கிளியரா இருந்திருக்கணும். வீட்டில் நம்ம பெண்கள் இருக்கிறாங்க, வீட்டில் ஏதாவது உணவுப் பொருளை சமைக்கிறாங்க, அந்த உணவுப் பொருளை எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? இப்போ போன் காலம் வந்துருச்சு, போன் பார்த்ததுனால எல்லாமே நாசமா போய்கிட்டு இருக்குது, அது தனிக்கதை. ஆனா பெரும்பாலும் தன் வீட்டினுடைய உணவுப் பொருள் எதுவுமே கெட்டு போயிடக்கூடாது, அதை மூடி வச்சாருங்கிற எதிர்பார்ப்பு உண்டு. இது எல்லா பெண்ணுக்குமே உண்டு. ஆயிஷா அதை செஞ்சிருக்கணும் இல்லையா? தான் வீட்டு உணவுப் பொருளை கூட பாதுகாக்க தெரியாத விவரமற்ற பெண் ஆயிஷா. அதையே பாதுகாக்க தெரியல. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டாம இருப்பாங்களா? தப்பு பண்ணி தான் என்னைக்கோ மாட்டிருப்பாங்க. அவங்க தப்பு பண்ற ஆள் இல்லை என்று பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய மனைவி ஆயிஷாவை பற்றி அவர்கள் பார்த்த நல்ல நிகழ்வுகளை குறித்து பேசுகிறார். அவதூறு பேசணும்னா உண்மையிலே இவங்களாம் பேசலாம், அதுக்கு குவாலிட்டியான இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள், அதனால் அவதூறு பேசுவதிலிருந்து விலகி கொண்டார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு வார்த்தைகள் தெரியுமா? உங்கள் அவதூறு எவ்வளவு பெரிய சீரழிவு இந்த சமுதாயத்தில் கொடுத்தது தெரியுமா? ஒரு பேச்சுக்கு 50 வயசுல ஒரு பெண் விதவை ஆயிட்டாங்க. ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அல்லது அதுக்கு கூடவோ குறையவோ இருக்கிற ஒரு பெண் கணவனை இழந்து விதவையாக ஆகிவிட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்க. மார்க்கம் சொல்லுதா இல்லையா? இதா கால 4 மாசம் 10 நாள். அந்த 4 மாசம் 10 நாள் முடிஞ்சு ஒருவேளை உன் வயிற்றுல கரு முடிகிற வரைக்கும் இதா கூடும், இல்ல கரு இல்லைன்னா 4 மாசம் 10 நாளோட இதா முடியுது. நீ விரும்பிய கணவனை தேர்வு செய்யலாம். அந்த கணவன் வஃபாத்தானா அடுத்த கணவனை தேர்வு செய்யலாம், அவரும் வஃபாத்தானா அடுத்து தேர்வு செய்யலாம். நீ 100 கல்யாணம் கூட முடிக்கலாம், உன்னை எவனும் கேட்க முடியாது. இது அல்லாஹ் கொடுக்கிற அனுமதி. சமுதாயத்தில் போய் செய்ய முடியுமா? 50 வயசு தாண்டின பெண்ணு சுத்தி உள்ளவங்களும் பேசுவாங்க, இந்த வயசுல இவளுக்கு என்ன அப்படி அப்படிம்பாங்க. இது எவ்வளவு கொச்சையான வார்த்தை தெரியுமா? அசால்ட்டா பேசிட்டு போயிருவாங்க. அந்த பெண்ணு நினைப்பாங்க, 4 பேர் இவளுக்கு கேவலம் பேசுறாங்க, கல்யாணம் பண்ணணுமா வேண்டான்றாங்க. நடக்குமா? யார் காரணம்? நீங்கள் பேசிய அவதூறான வார்த்தைகள் காரணம். இது ஆணுக்கான மறுமணத்தையும் செய்ய தடுக்கும், பெண்ணுக்கான மறுமணத்தையும் செய்ய தடுக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் மறுமணத்தை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு, சுத்தி உள்ளவர்களுடைய அவதூறால் ஒரு பெண் இந்த காரியத்தில் இருந்து விலகுவாரையானால் அது எவ்வளவு பெரிய குற்றச்செயல் ஒருத்தர் கொண்டு வந்து சேர்க்கும் தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஒரு பெண் மீது ஒருவர் அவதூறை சுமத்துகிறார் என்றால், அவதூறை குற்றச்சாட்டை எடுத்து வைப்பாரையானால் 4 சாட்சி வேணுங்குது. இந்த பெண் ஒரு ஆணோடு தவறு செய்வதை நாங்கள் கண்ணால பார்த்தோம், 4 பேர் வரணும். 4 பேர் இல்ல 3 பேர் சொன்னா கூட யாருக்கு தண்டனை? சாட்சியை கொண்டு வந்தவர்களுக்கு தண்டனை. என்ன தண்டனை? 80 கசையடி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். குற்றமே நடக்கிறத பார்த்தா கூட அல்லாஹ் தண்டனை இவங்களுக்கு தான் கொடுக்க சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? குற்றம் நடக்கணுங்கிறது இல்ல, குற்றம் வரக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டையுமே இஸ்லாம் அங்கீகரிக்குமே. ஆனால் 4 குற்றமும் வரும், 40 அவதூறும் வரும். எல்லா பெண்கள் மீதும் அவதூறை பேசலாம், பேசினா அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைக்குங்கிற சூழ்நிலை உருவாக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? 2 தப்பு பண்றவன் தப்பிச்சா கூட பிரச்சனை இல்லை, நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்ற நோக்கத்தில் சட்டத்தை இப்படி அமைக்கிறான். சர்வ சாதாரணமாக வீட்டு வாசல் படியில் அமர்ந்து கொண்டு அடுத்த வீட்டு பெண்களுடைய மான மரியாதை நாசப்படுத்தக்கூடிய காரியத்தை தங்கள் நாவுகளால் செய்யக்கூடிய பெண்கள் வந்து விட்டார்கள். எந்த அளவுக்குனா வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்து பேசுறதே பெருங்குத்தம்.
பள்ளியில் உட்கார்ந்து இதான் பேசுவாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுக்கு பள்ளியில் முழு அனுமதி கொடுத்திருக்கு. எதனால் அனுமதி? மற்ற சமுதாயத்தில் எப்படி பெண்களுக்கு தங்கள் வழிபாட்டு தலங்களில் வர அனுமதி இல்லையோ அது மாதிரியான சூழ்நிலைங்க கிடையாது. லா தம்னவு அமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பெண்களை அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் தடுத்து நிறுத்தி விடாதீர்கள் என்று ஆண்களுக்கு ரசூலா கட்டளையிடுறாங்க. எந்த பெண்ணாலும் பள்ளிக்கு வரலாம், தொழலாம், குர்ஆன் ஓதலாம், zikr செய்யலாம். அவர்களை எந்திரிச்சு போன்னு சொல்றதுக்கு எந்த ஆணுக்கு அருகதை கிடையாது. எந்த பள்ளிக்கும் இதான் சட்டம். புனித காபத்துல்லாவில் ஆரம்பித்து உங்கள் மஹல்லாவில் உள்ள பள்ளி வரைக்கும் தான் சட்டம். அப்ப முழு உரிமை கொடுக்கப்பட்டதனால் வழிபாடுகளை செய்ய வேண்டுங்கிறார் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சில வழிபாடுகள் பெண்கள்கிட்ட வரும்போது தடுத்தாங்கன்னு கேட்டா, நபி அவர்கள் ரமலானுடைய காலம் ஈத்திகாஃப் வந்து இருக்க வந்தாங்க. ஈத்திகாஃப் தெரியுமில்ல, ரமலான் மாசத்துல இறுதி 10 நாள் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் வந்து தங்கிடுவாங்க. மனைவியை பற்றி, ஆட்சியை பற்றி, மற்ற உலக காரியத்தை பற்றி ரசூலுல்லாஹ் யோசிக்க மாட்டாங்க. அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தொழுவணும், இந்த சிந்தனைக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. ஒரு 10 நாள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு தியாகமாக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒரு வருஷம் ரசூலுல்லாஹ் வரும்பொழுது நபி இடத்துல ஒரு மனைவி, நபியினுடைய ஒரு மனைவி அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் வந்து ஈத்திகாஃப் இருக்கவா? மஸ்ஜித் நபி பெரிய பள்ளிவாசல், இந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல என்ன பிரச்சனை வந்து இருந்து கேட்டாங்க. இந்த குளிக்கிறது, பாத்ரூம் போறலாம் வீடு பக்கத்துல இருக்கு, வீட்டுக்கு போய் பண்ணிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை, பள்ளிவாசல் வந்து தங்கிக்கலாம். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. வந்து பள்ளியில நபி அவர்கள் கூடாரத்தை அமைச்சதுக்கு அப்புறம் பார்க்கறாங்க, நிறைய கூடாரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, யார் கூடாரம் இதெல்லாம்? எல்லாம் உங்க மனைவிமார்கள் குழுதான். ரசூலுல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்டது யாரு? ஒரே ஒரு ஆளு. இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் கூடாரத்தை கலங்க, எல்லாரும் கூடாரத்தை கலங்க, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. ஏன்? முதல்ல ஒருத்தங்க வந்தாங்களே, அல்லாஹ்க்காக நன்மை செய்ய வந்தாங்க. மற்றவங்களுக்கு அப்ப அந்த ஆசை இருந்துச்சா? இல்ல. இப்ப என்ன திடுதுப்புன்னு வந்து கூடாரத்தை அமைக்கிறீங்கன்னா, கணவனுடைய திருப்தியை மட்டும் பெற்றுவாளோ, நமக்கு கிடைக்காதோ, நம்மளும் செய்வோம், போட்டிக்கு வந்து நிக்கிறீங்க. இது தப்பா இல்லையா? எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல. உலக காரியத்தில் போட்டி அமைத்து அமல் செய்வதை நபி அவர்கள் பள்ளியில தடுத்தாங்க எனும் பொழுது உலக காரியத்தை பேசுறதுக்கு அனுமதி இருக்குதா? அடுத்த பெண்களை பற்றி, மான குறைகளை பற்றி எல்லாம் துருவி ஆராய்வதற்கு அனுமதி இருக்கிறதா? எவ்வளவு பெரிய வன்மத்தை செய்து கொண்டு, நாவுகளால் பாவத்தை செய்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை ஓதிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவு உங்களை நரகத்தில் மிகப்பெரிய அதல பாதாளத்தில் கொண்டு வந்து தள்ளிவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பண்பாடு நம்மகிட்ட கூடாது. அவதூறு பேசுவது இல்லை என்றாலும் சில பெண்களை நீங்க பார்க்கலாம், குறை பேசுவார்கள். அது இருக்கதானே செய்த வந்துட்டாங்க. ஒரு தப்பு பேசிடுவாங்க, நாங்க என்ன இல்லாதையா சொன்னோம், அவன்கிட்ட இருக்கிறதா இல்லையாது அப்படிம்பாங்க. அவன்கிட்ட இருக்கிறதையும் பேசக்கூடாது இஸ்லாத்தில். நபி அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், குறை பேசுவதில் இருந்து, புறம் பேசுவதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு தன் தோழர்களுக்கு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் நம்ம கேட்ட மாதிரி கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. இருக்கிறத சொன்னா கூட புறம் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இருக்கிறத சொன்னாதான் புறம் பேசுறது, இல்லாத சொன்னால் பேர் அவதூறு, அது அதை விட பெரிய பாவம். நீங்கள் புறமும் பேசாதீர்கள், அவதூறும் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் தோழர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். எவ்வளவு புறம் பேசுறோன்னு வச்சு பாருங்க. தன் குடும்ப உறுப்பினர்களை பற்றியே, தன் மாமியாரை பற்றி ஒரு மருமகள், மருமகளை பற்றி மாமியார், தன் நாத்தனாரை பற்றி, கணவனுடைய சகோதரிகள், கணவனுடைய சகோதரர்களுடைய குடும்பங்கள் என்று எல்லாரை பற்றிய தவறுகளையும் பற்றி பேசுவார்கள். அவங்களுக்கு அதுதான் முக்கியமான டாபிக். ஜும்மாக்கு ஒட்டக நன்மை எடுத்துருவாங்க, அங்கனே ஒட்டகத்தை அறுத்து நாசமா வைக்கிடுவாங்க. முன்னாடி 11 மணிக்கு வர்றதுக்கு எதுக்கு? பேசுறதுக்கு. வேற எங்கேயும் பேச முடியாது. வீட்டில், நம்ம வீட்டில் அந்த பெண் வந்தாங்கன்னா நம்ம கணவருக்கு பிடிக்காது, நம்ம அவ வீட்டுக்கு போனோம்னா அவ கணவனுக்கு பிடிக்காது. நம்ம எல்லாருக்கும் பொதுவான பிளேஸ் எது? பள்ளிவாசல். வெள்ளிக்கிழமை கரெக்டாக காலையில் 10 மணிக்கு குளிச்சு முடிச்சு வந்துரு. 10ல இருந்து 12 வரைக்கும் நேரம் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். 2 ரக்காத் தொழுத வேலை முடிஞ்சிருச்சு, உள்ள வந்து தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழணும். தொழும் போதே டாபிக் ஓடு, எதை பத்தி பேசலாம், ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம். எல்லா டாபிக்கும் பேசிடுவாங்க. நடக்கும்ல. அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவதற்காக மார்க்கத்தை பத்தி பேச வராது, அல்லாஹ் ரசூல் சஹாபி பெண்மணின் வராது, குர்ஆன் ஹதீஸ் மறுமை கபரின் பத்தி வராது, அடுத்தவர்களுடைய கதைகள் தான் வரும். இது மிகச்சிரிச்சா இல்லையா? இது எதை காட்டுகிறது என்றால், இந்த நாவை நாம் அவ்வளவு தீமையான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எந்த அளவிற்கு அவர்கள் பக்குவம் பெற்றவர்கள் என்றால், வயது முதிர்ந்த ஒரு பெண் அங்க பிள்ளை பெத்த யாரும் பேச மாட்டாங்க. எப்படி 80 வயசு ஆளுங்க ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெத்து எடுக்கிறாங்க, அது தப்பா? அது தப்பு கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கலையா முதுமை பருவத்தில் பிள்ளைய? ஜக்கரியா நபிக்கு கொடுக்கலையா அல்லாஹ் முதுமை பருவத்தில் பிள்ளைய? இது அவங்களுக்கு ஒரு பேச்சே கிடையாது. ஆனா இங்க பேசுவாங்களா? 80 வயசுல ஒரு பிள்ளை பெத்து எடுத்திருக்கான்னு பேசுவாங்க. அசிங்கமான வார்த்தையா இல்லையா? இதை பேசுவாங்க சமுதாயத்தில். இது பேச்சு நடக்க நினைக்க கூடாது, இதெல்லாம் பேசுவாங்க. ஒரு பெண்ணை எந்தெந்த வகையிலெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அத்தனை டேமேஜ் பண்ணுவாங்க. அவ்வளவு தூரம் அவர்களை நொறுங்கடிக்கக்கூடிய வார்த்தைகளை குறை சொல்லி புறம் பேசுகிற பண்பாட்டை வளர்த்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு முறை நபி அவர்கள் தன் தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளியில மஸ்ஜித் நபவில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் வருவார், அவர் யார்? சொர்க்கவாசி அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், ஆனால் அவர் அந்த அளவிற்கு ஊர்ல பிரபலியமானவர் கிடையாது.
இப்ப சஹாபாக்கள் பிரபலமான 10 பேர் சொல்லுங்க, நம்ம யார் சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும். இது மாதிரி சஹாபிகளை நம்ம பட்டியல் போடுவோம். இவர் அந்த மாதிரி முக்கியமான நபித்தோழர்கள் உள்ளவர் இல்லை, ரொம்ப பிரபலியமற்ற மக்களுக்கு பரிச்சயம் ஆகாத ஒரு நபித்தோழர். 2வது நாள் ரசூலா உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. அப்ப சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர் சொர்க்கவாசி, நேத்திக்கு வந்தவர் இன்னைக்கு வராரு. 3வது நாள் ரசூலா சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர் சொர்க்கவாசி. 3வது முறை யார் வந்தா? அதே சஹாபி வந்தார். இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட ஒருத்தருக்கு ரொம்ப ஆச்சரியம். ரசூலுல்லாஹ் ஒரு நபரை சொர்க்கவாசி ஒரு தடவை சொன்னாலே அது உறுதி, அது உண்மை, அது பொய் ஆகாது. ஆனா இந்த சஹாபிக்கு எத்தனை முறை சொல்றாங்க? 3 முறை சொல்றாங்க. அப்ப ஏதோ குவாலிட்டியான ஒரு அமல் அவர்கிட்ட இருக்கு. என்னமோ ஒன்று செய்யறாரு, தொழுறாரா, நோம்பு வைக்கிறாரா, திக்ர் பண்றாரா, தர்மம் பண்றாரா, என்ன பண்றான்னு தெரியல, என்னமோ ஒண்ணு பண்றாருல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம சமுதாயத்தை நீங்க பாருங்க, எங்க இருந்து இவளுக்கு பணம் வரும்னு தெரியலையே கேட்போமா? அடுத்தவ பணம் வர சோர்ஸை தான் கேட்பாங்க. நேற்றுக்கு நடந்தே வந்த, இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் பைக்கெல்லாம் எடுத்துட்டாராமே, எப்படி உங்க எங்கிருந்து காசு வருது, என்ன சம்பாதிக்கிறார் உங்க வீட்டுக்காரருன்னு கேட்பாங்க. நடக்குமா? நேற்றுக்கு வரைக்கும் வீட்டில் டிவியே கிடையாது, 55 இன்ச்சில் டிவி வாங்கி வச்சிருக்காமே, யாரு தந்தா காசு அப்படிம்பாங்க. அடுத்தவன் சம்பாதிக்கிறோம் நல்லா இருந்து போற, நமக்கு என்ன வந்துச்சுன்னு வராது. இன்னும் எதுலாம் ஒரு பெண் வளர்றாங்களோ அதெல்லாம் கேள்வி வரும். புதுசா ட்ரெஸ் போட்டு வர, நிறைய வாங்கி கொடுத்துருக்கிறாரு உன் கணவர், எல்லாத்திலும் கேள்வி, எல்லா விதமான கேள்வி வரும். இங்க இந்த சஹாபிக்கு அந்த சஹாபிட்ட போய் கேள்வி எதுக்காண்டி, எப்படி நீங்க சொர்க்கம் போனீங்கன்னு தான் கேள்வி. ஆனா நேரடியாக அவர் கேட்க வைக்கப்பட்டார். அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சுவனவாசி என்று நபி அவர்கள் சொன்ன நபி தோழத்தை இவர் போறார். போய், எனக்கும் என் தந்தைக்கும் மத்தியில் ஒரு மனஸ்தாபம், ஒரு சின்ன தகராறு வந்ததுனால உடனே போய் அவர் முகத்தை முடிக்க முடியாது, ஒரு 2 நாள் 3 நாள் உங்க வீட்டில் தங்கிக்கிறேன், அப்புறம் போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த சஹாபி என்ன பண்றாரு? அவ்வளவுதானே, வீட்டில் ஆராம் தங்கிக்கங்கன்னு அனுமதி கொடுத்துட்டார். இவர் வந்தது எதுக்கு? அமலை கேட்க வேண்டாம், பார்த்துட்டே பேர் கொண்டு உட்காந்துட்டார். 3 நாள் வீட்டில் இருக்கிறார். ஒன்னும் பெருசா டிஃபரெண்ட்லாம் இல்ல, கரெக்டா 5 வேளை தொழுகிறாரு. எப்போதும் ஒரு முஸ்லீம் என்ன செய்வாங்க? முன்பின் சுன்னத்து, திக்ர்கள், துவாக்கள், குர்ஆன் ஓதுறது, அந்த நார்மலா என்ன பண்ணுவாங்களோ அதான் இருக்கு. ரொம்ப அதிகம்லாம் ஒண்ணுமே இல்லை. 3 நாள் முடியுது. முடிஞ்ச உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டார், எனக்கு என் தந்தைக்கு எந்த பிரச்சனை இல்ல, நபி அவர்கள் உங்களை பார்த்து சொர்க்கவாசி 3 முறை சொன்னாங்க, அது என்ன அமல் செய்றீங்கன்னு எனக்கு தெரியல, அதை கேட்பதற்கு அதை அறிவதற்கு உங்க வீட்டில் வந்து தங்கினேன், ஆனா இப்போ எனக்கு தெரியல, அது என்ன நீங்க சொல்லிருங்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன யார் சொர்க்கவாசி சொன்னாங்க? என்ன யார் சொன்னாங்க? நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுங்களே, ரசூலுல்லாஹ்க்கு இப்ப தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு எப்ப தெரியும் தெரியுமான்றாங்க. நான் எனக்கெல்லாம் அன்னைக்கே தெரியும் சொர்க்கவாசின்னு, நபி லேட்டு அப்படிம்பாங்க. நம்ம அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாது, காலர் தூக்கிட்டு, இதெல்லாம் தெரிஞ்ச தகவல் தான், நான் என்ன 1 2 சொல்றதுக்கு அவ்வளவு செய்யறம்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. அந்த சஹாபி என்ன பார்த்து சொன்னாங்களா சொர்க்கவாசி? நான் உங்களை தான் சொன்னாங்க, நான் ஒன்னும் அப்படி ஒன்றும் பண்ணலையப்பா, ஒருவேளை இந்த செயலா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு செயலை சொல்றாரு. நான் யாரை பத்தியுமே தப்பா நினைக்கவே மாட்டேன். இவன் அப்படி, இவ இப்படி, இவ இப்படித்தான் நடப்பா, எனக்கு அந்த தேவையே கிடையாது. எல்லாரும் நல்ல மக்கள், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கணும். அடுத்தவனை பத்தி மண்டல ஏத்துக்கவே மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் அமல் உண்டு போய்கிட்டே இருப்பேன். இதான் என் வேலை, இப்படித்தான் நான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கும் நான் நினைக்கிறேங்கிறார். வந்த சஹாபி சொல்றாரு, கண்டிப்பா இதுவா தான் இருக்கும், யார் அப்படி இருக்கிறா அப்படின்னு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அடுத்தவர்களை பற்றிய செய்திகளை உங்கள் தலையில நீங்கள் ஏற்றிக் கொள்ளாமல் இருப்பதே உங்களை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து. அவர் எக்ஸ்ட்ரா தொழுதுன்னு சொல்லவே இல்லை, எக்ஸ்ட்ரா நோன்பு வச்சா, எக்ஸ்ட்ராவா நான் தர்மம் பண்ணேன், ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் செய்யற மாதிரி தொழுதான் நோன்பு வச்சா, அவ்வளவுதான். ஆனா நான் சொர்க்கம் செல்வதற்கு ஒருவேளை இது காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார் என்றால், பிறரை பற்றிய குறைகளை என்னைக்குமே அலசி ஆராயாதீங்க. அது தேவையும் கிடையாது, நமக்கு அந்த அந்தஸ்தும் கிடையாது, நாம அல்லாவும் கிடையாது. நம்ம அல்லாவா? நம்ம படைச்சவனா? ஒரு நபருக்கு சொர்க்க நரகத்தை நாம கொடுக்க போறோமா? பெருங்கொண்ட பாவத்தை செஞ்சவனுக்கு கூட சொர்க்கத்தை கொடுக்க அல்லாஹ் இருக்கிறான். அற்ப தவறை செய்தவனை கூட மன்னிக்காம நரகத்துல போடுற இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான். அவன் நினைச்சா தண்டிப்பான், அவன் நினைச்சா மன்னிப்பான். அதை அவன் பார்த்துட்டு போறான். பிறருடைய குறைகளை நம்ம ஏன் நோண்டணும்? ஆராயணும் அவசியம் இல்லை. இது இல்ல, இதெல்லாம் ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் பாருங்க, அடுத்தவர்களுடைய குறை வந்துச்சுன்னு வைங்களேன், அதை கேட்கறதுல வர்ற ஒரு இன்பம் இருக்குது, சுப்ஹானல்லாஹ். அது இனிப்பு பலகாரத்தை சாப்பிட்டா கூட அவ்வளவு இன்பமா இருக்காது. திக்ர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல துவா கேட்டுட்டே இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து, பெண்கள் உங்கள்ட்ட ஒன்று பேசணுமே, இல்ல நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இல்ல நான் அவளை பத்தி சொல்ல வந்தேன், நீங்க கேளுங்க நான் அப்புறம் பேசுவோம், அவளை பத்தியா நான் துவா அப்புறம் கேட்டுக்கிறேன், நீ என்ன அப்படிம்பாங்க. பிறரை பற்றிய குறை கேட்க இன்பமா இருக்கும், அலாதியான இன்பம். அது என்ன தகவல், ஏதாவது புது தகவல் எதுவும் கொண்டு வந்திருக்கிறியா அப்படிங்கிற அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் பத்தி இந்த ஆப்புக்கு அப்டேட் கொடுப்பாங்க, இல்ல வாட்ஸ்அப்புக்கு அப்டேட், ஃபேஸ்புக் அப்டேட், இந்த பொம்பளை பத்தி அப்டேட் இருக்குதா, அவளை பத்தி அப்டேட் இருக்குதா, அடுத்தவருடைய தகவலை கேட்பதில் ஒரு அலாதி இன்பம். நபி அவர்கள்ட்ட சில சஹாபாக்கள் வருவாங்களாம், வேற சஹாபாக்களை பற்றி குறை சொல்வதற்கு. அல்லாஹ்வின் தூதரே, அவனை பத்தி தெரியுமா உங்களுக்கு, இவனை பத்தி தெரியுமா? ரசூலை உடனே நிறுத்திடுவாங்க. எந்த தோழரை பத்தி என்கிட்ட தப்பா பேசாதீங்க,
அவன்கிட்ட ஒரு குறை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தேவையில்லை. நான் அவனை பார்க்கும்போது எனக்கு இந்த குறை தான் வந்து நிற்கும். ஒரு ஆளை பத்தி தப்பு பேசுறீங்க அப்படின்னா நான் போய் அந்த சஹாபி பார்த்து எனக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த குறை தான் ஞாபகம் வரும். யாரை பத்தின தப்பான செய்தி என்கிட்ட கொண்டு வராதீங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பேசுகிற துணிச்சல் உண்டா பெண்கள்கிட்ட? ஏமா அடுத்த கதையெல்லாம் பேசாதம்மா, தேவையானது பேசல, பேசாம எந்திரிச்சு போ சொல்ல முடியுமா யாராவது? அவங்க பேசுனாங்க, நாங்க கேட்க தானே செஞ்சோம். நம்ம குடும்பத்தை திட்டுறதை பேசினா கேட்போமா? நம்ம எதிர்த்து பேசணும். அடுத்த குடும்பத்தை திட்டுவதாக இருந்தால் அதை கேட்டு இன்பமடையக்கூடிய இடத்துல பெண்கள் இருந்தால் அப்ப இது நரகத்துக்கு கூட்டு போகுமா போகாதா? காரணம் இல்லாம சொல்லல நீங்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று, காரணத்தோடு சொல்லுகிறார்கள் நீங்கள் நரகத்திற்குரியவர்கள் தான். இது சீர்திருத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னும் பெண்கள்கிட்ட நீங்க பண்பாட்டு ரீதியாக எடுத்துக்கொண்டால் பல கொச்சையான ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற இடத்துல பெண்கள் உண்டு. அதை நீங்க பார்க்கலாம். தன் பிள்ளைகள் விஷயத்தில் பேசுவாங்க, தன் கணவர் விஷயத்தில் பேசுவாங்க, தன் குடும்பத்தில் உள்ள மக்கள் விஷயத்தில் பேசுவாங்க. கொச்சையான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், அதையெல்லாம் சகஜமாக பேசுகிற ஒரு பழக்கத்தில் பெண்கள் இருக்கிறாங்க. இது நல்ல ஒரு இஸ்லாமியனுக்கான அழகு கிடையாது. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை நரகத்தில் பெரிய அதல பாதாளத்தில் தள்ளிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. இயற்கையா பேசுறதுனா என்ன? அந்த ஃப்ளோல வருதும்பாங்கல்ல, பேசிக்கிட்டே இருந்த ஃப்ளோல வந்துருச்சு. ரசூலாட்ட ஃப்ளோலையும் வராது. செயற்கை என்ன பிளான் பண்ணி பேசுவாங்க, சண்டை போடுறதுக்கு திட்டமிட்டு போவாங்களே, ரசூலாட்ட அப்படியும் வராது. யாரையுமே நபி அவர்கள் கெட்ட வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை கொண்டு திட்ட மாட்டார்கள், சபிக்க மாட்டார்கள், திட்டிவிட மாட்டார்கள். நபி அவர்கள் அதிகபட்சம் ஒரு நபரை திட்டுவதாக இருந்தால் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதிகபட்சம் இவருக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சமாக ஒரு நபரை திட்டுவது எப்படி செய்வாங்களா? இவருக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, அவ்வளவுதான் நபி அவர்களுடைய திட்டுதலுக்குரிய வார்த்தை. அந்த வார்த்தை வந்தாலே புரிஞ்சுக்கலாம் ரசூல் அவங்க மேல கோவத்தில் இருக்கிறாங்க, திட்டுறாங்க. இவ்வளவுதான் திட்டுற வார்த்தை. திட்டுகிற வார்த்தை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். நீங்க செஞ்ச திக்கரை விட அந்த வார்த்தைகள் அதிகமா இருக்கும். திக்கரை காப்பாற்றும் நம்ம நினைக்கிறோம், காப்பாத்தாது. இந்த வார்த்தைகள் நம்மை மறுமையில் மோசமான இடத்திலே தள்ளிவிடும். அப்ப இந்த நிகழ்வில் நாவுகள் விஷயத்திலே அதிகமான ஒரு பாதுகாப்போடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இதெல்லாம் நாவுகள் தொடர்பானதாக இருந்தாலும் சில உள்ள ரீதியான செயல்பாடுகள் பெண்கள்கிட்ட உண்டு. அது அவர்களை மிகப்பெரிய பாவிகளாக மாற்றிவிடுகிறது. முக்கியமான உள்ள ரீதியான செயல்பாடு என்ன தெரியுமா? நான் தாங்கிற ஒரு கெத்து, ஒரு இருமாப்பு, அகம்பாவம். இது பொதுவாக எல்லா மனுஷன்டையுமே உண்டு, பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா உண்டு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பிறரை எல்லாம் மட்டப்படுத்துகிற ஒரு பண்பாடு கொண்டவர்கள். எல்லாரையும் இழிவா பார்ப்பாங்க, அற்பமாக கருதுவார்கள், கேவலப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு பழகுவார்கள். இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா, அவன்லாம் ஏழை, இவன் படிக்காதவன் என்று பிறருடைய தகுதியை காரணம் வைத்து மட்டப்படுத்துகிற பண்பாட்டுக்கு பெருமை. ரசூலா சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை குடிகொண்டு விட்டதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். நான் சொர்க்கமே கிடையாது. அணுவளவு பெருமை அது உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை. உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அழகான ஆடை வேண்டும், அழகான செருப்புகள் வேண்டும் என்று அதை தேர்வு செய்து போடுவது கூட பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை பெருமைனா எந்த பெண்ணுமே பெருமை அற்றவர்கள் சொல்ல முடியாது, எல்லாருமே பெருமை உள்ளவர்கள் மாறிடும். ஏன்? எல்லா பெண்களுமே நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள், எல்லா பெண்களுமே நல்ல காலணிகளை போட வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள். ரசூலா தடுக்கிறாங்க, இல்ல அது கிடையாது, நல்ல ட்ரெஸ் போடலாம் கரெக்ட் தான், நல்ல செருப்பெல்லாம் வாங்கி போடுறது சரிதான். இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான், நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அல் கிபர், பெருமைனா என்ன தெரியுமா? பத்தருல் ஹக் வகந்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் மக்களை கேவலமாக பார்ப்பதற்கு பேர் பெருமை. இந்த பெருமை வெளியே உள்ள பொருளாதார சிந்தனையில் வர மக்கள் தனியா இருக்கிறாங்க, வழிபாட்டில் வருது. என்ன வருது? நாங்கள்லாம் 20 வருஷமா அந்த தௌஹீதுல இருக்கிறோம். எத்தனை வருஷமா தௌஹீதுல இருக்கிறோம்? 20 வருஷம். ஆண்கள்லாம் சில பேர்ட்ட அந்த பேச்சை கேட்கலாம். பல மக்கள் உண்டு, இன்னைக்கு நேற்றுக்கு தௌஹீதுக்கு நீங்க வந்துட்டீங்க, 1990 இருந்த தௌஹீதுல இருக்கிறோம். 90 இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது பயன் இருக்குதா? முந்தி வருவதை கொண்டு பிந்தி வருவதை கொண்டு அல்ல பயன். மரண நேரத்தில் ஒருவர் தௌஹீதுல இருந்தாதான் அதுதான் பயன். நபி அவர்கள் காலத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் யுத்த களத்தில் ஈடுபடுகிறார், வீரதீரமாக சண்டையிடுகிறார். சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க இவர் சொர்க்கவாசினாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இல்ல, இன்னஹு மின் அஹ்லின் நார், இவர் நரகத்திற்குரியவர். நீங்க 50 ஆண்டு காலம் தௌஹீது வாழ்க்கையில் இருக்கலாம், மௌத்தாகும் போது ஷிர்க் சிந்தனைக்கு போயிட்டு மௌத்தாயிட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருச்சு. நீங்க யார்? முஷ்ரிக். உங்களுக்கு என்ன இருக்கிறது? நரகம். உங்களுக்கு அல்லாஹ் அதுக்கு என்ன பதிலளிப்பான்? உண்மைதான், நீ படிச்சதும் நேரத்தை செலவழித்ததும் எனக்கு என்னுடைய மார்க்கத்தை சொன்னது உண்மைதான், எனக்காக செய்யல.
அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்று செய்தாய், அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்று செய்தாய். எல்லாரும் பாராட்டிட்டாங்க, எல்லாரும் புகழ்ந்துட்டாங்க, அதனால் நரகத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் முகம் குப்புற தள்ளி விடுகிறான். அடுத்து தர்மத்தை கொடுத்த நபர் அழைக்கப்படுகிறார். பல மக்கள் பேசுவாங்க, அது அறியாமல் பேசுகிறார்கள், ஆனால் அது விபரீதம் தெரியல. உங்களுக்கு என்ன பேசுவாங்க தெரியுமா? நான் எவ்வளவு தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அல்லாஹ் எனக்கு எந்த நன்மையுமே தரமாட்டுக்கிறான். தர்மம் செய்ததை சொல்லி காட்டி படைச்சவனோட இவர் பெரிய இறக்கமுள்ள ஒரு மாதிரி காட்டிட்டார். படைச்சவன் எப்படி? அல்லாஹ்க்கு இறக்கமே இல்லை, இவருக்கு மட்டும் தான் இறக்கம் இருக்கு, இந்த அம்மாக்கு மட்டும் தான் இறக்கம் இருக்கு. நான் எவ்வளவு தொழுதன் தெரியுமா, எவ்வளவு நோன்பு வச்சேன் தெரியுமா, எவ்வளவு நான் தர்மம் பண்ணேன் தெரியுமா, ஹஜ் உம்ரா பண்ணேன் தெரியுமா, எல்லா நன்மையும் பற்றி பேசி அல்லாஹ்வை இறக்கமற்றவனை போன்று காட்டுவாங்க. மிகப்பெரிய பாவம் இது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தர்மம் செய்த நபர் பிடிக்கப்படுவார். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், என்ன செஞ்ச? நான் எவ்வளவோ செல்வங்களை சம்பாதித்தேன், சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் உனக்காக வேண்டி நான் தர்மம் செய்தேன், எல்லா ஏழை எளியவர்கள், விதவை பெண்கள், வாழ்வாதாரமற்றவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்ப அல்லாஹ் கேட்பான், நீ கொடுத்தது உண்மை, சம்பாதிச்சது உண்மை, சேர்த்தது உண்மை, கொடுத்தது உண்மை, எனக்காக கொடுக்கல. அல்லாஹ் பார்க்கறான், சொர்க்கம் தருவான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருவான், அப்படியே கொடுத்த? கிடையாது. இவன் பார்க்கறான், அவன் பார்க்கறான், கொடுத்த. எல்லாரும் பார்த்துட்டான், எல்லாரும் புகழ்ந்துட்டான், நீ நரகம் போன்றும். நடக்குமா? இன்னொரு நபர், அவர் அல்லாஹ்வுக்காக உயிரையே கொடுத்தவர், உயிரை கொடுத்த அந்த நபர் அல்லாஹ் கூப்பிடுறான், என்ன செஞ்ச? அல்லாஹ் உனக்காக யுத்த களத்தில் ஈடுபட்டேன், சண்டையிட்டேன், காயங்கள் பட்டேன், என் உயிரையே விட்டேன். அது அல்லாஹ் கேட்பான், எல்லாம் பண்ணது உண்மைதான், எனக்காக பண்ணியா? பண்ணல, இல்ல, நரகம் போன்னு தள்ளிட்டான். பிறரிடத்தில் நீங்கள் பாராட்டை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அமல்களை நீங்கள் மாறுதட்டி சொல்லாதீர்கள். கூடுமான வரைக்கும் அமல்களை சொல்லவே செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நீங்க பார்க்கலாம், சில பேர் தங்கள் அமல்களை வெளிப்படுத்தவே மாட்டாங்க, அதை மறைமுகப்படுத்தி விடுவார்கள். ஒரு சில பேர் அமல்களை சொல்லத்தான் செய்தார்கள். ஏன் சொன்னாங்க? பிறரை ஆர்வம் முட்ட சொன்னார்கள். நானே செய்யறேன், நீ செய்யலாம்ல, என்னாலே முடியுது, உன்னாலே முடியுமா இல்லையா என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். ஆனால் பல பேரை நீங்க பார்க்கலாம், அவர்கள் தங்கள் அமல்களை வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க, வெளிக்காட்டவே மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தோட்டத்தை பைருகாவை கொடுத்த அபூ தல்ஹாவை தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயான்ல சொன்னாங்க, 3 பேர்ச்சம்பழத்தை ஆயிஷா தர்மம் செய்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைருகாவை கொடுத்தவர் தெரியுது, 3 பேர்ச்சம்பழத்தை கொடுத்த ஆயிஷா தெரியல. அந்த சம்பவத்தை நம்ம யாருமே தர்ம சிந்தனைக்கு சொல்லியிருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் 2 பெண் பிள்ளைகள் வளர்க்கிற விஷயமா சொன்ன காரியம் அது. ஆயிஷா நாயகி பாருங்க, வீட்டில் ஒரு பொருள் கிடையாது, சுத்தி முத்தி பார்த்து 3 பேர்ச்சம்பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அதை தர்ம சிந்தனைக்கு எடுக்கலாமா இல்லையா? அவ்வளவு பெரிய தர்ம சிந்தனை கொண்டவர்கள். எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய மௌத்தை தொடர்ந்து, யார்? நபியுடைய மௌத்தை தொடர்ந்து நபியின் குடும்பத்தில் இருந்து அடுத்து யார் வரப்போறா? அதான் கேள்வி மனைவிமார்களுக்கு. நபி குடும்பம்னா ஃபாத்திமா நாயகி வரமாட்டாங்க குடும்பத்துல, திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு இல்ல, அப்ப அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம். ரசூலுல்லாஹ் குடும்பம்னு யாரு? ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மட்டும் தான் ரசூலுல்லாஹ் குடும்பம். மனைவிமார்கள் கேட்கிறாங்க, குடும்ப பெண்களாகிய நாங்கள் எங்களில் யார் உங்களுக்கு அடுத்து மௌத்தாக கூடியவர் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாருடைய கை நீளமோ அவங்க தான் அடுத்து மௌத்துங்கிறாங்க. சஹாபிய பெண்மணிகள் என்ன பண்ணாங்க? கையை அளந்து பார்த்தாங்க, உன் கை பெருசா என் கை பெருசா? கடைசியில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, சவுதா கை பெருசா இருக்கு. ஏன்னா சவுதா பெண்மணி வந்து மற்ற பெண்மணிகளை விட கொஞ்சம் வாட்டசாட்டமான பெண்மணி, அவங்க கை பெருசா இருக்கு, ரசூலுல்லாஹ் அடுத்து அவங்க தான் மௌத்தா. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, முதல்ல நம்ம தான் மௌத்தாக போறோம் அப்படின்னு. ஆனா யார் மௌத்தானா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவர் மௌத்தாயிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ரசூலுல்லாஹ் கை நீளம்னு சொன்னது பிசிக்கலாவே சொல்லல. எதை பத்தி பேசியிருக்கிறாங்க? தர்மத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்க கை நீளம், தர்மம் செய்பவர் குறையக்கூடியவங்களுக்கு கை கொஞ்சம் குட்டை, அதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் உவமையாக சொல்லி தர்ம சிந்தனை கொண்ட ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸைனப் அவ்வளவு காலம் தர்மம் பண்ணாங்கிறது மௌத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பல பேர் செய்த தர்மங்களை வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆயிஷா நாயகியினுடைய சகோதரி மகன் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் தான் இந்த அப்துல்லா இப்னு சுபைர். இவர் தான் மதீனாவுக்கு வந்த உடனே பிறந்த குழந்தை இவர் தான். இவருக்கு தான் ரசூலுல்லாஹ் முதல்ல பேர் சுட்டுவாங்க. நபி அவர்கள் தன்னுடைய வாயில் மென்ற பேரிச்சம்பழத்தை தஹ்னீக்காக அந்த பிள்ளையினுடைய நாவிலை வைப்பார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து வந்து ஒரு நேரம் சொன்னார்கள், நான் பார்த்து, அந்த பிள்ளை நிறைய சஹாபி பெண்மணிகளை பார்த்த பையன் அவர் சொல்றார், நான் எவ்வளவோ பெண்களை பார்த்திருக்கிறேன், 2 பெண்களை தவிர அதிக தர்மம் பண்ண ஆளை நீங்க பார்க்கவே முடியாதுன்ட்டாங்க. அவங்க யாரை சொல்லியிருப்பாங்க, யாராவது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 2 சஹாபி பெண்மணிகளை நான் பார்த்தேன், இவங்க அளவுக்கு தர்மம் பண்ண மதீனால யாருமே கிடையாது. நான் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உம்மு ஷரீக். சரி, வேற? ஆயிஷா, நிறைய ஹதீஸ் ஆயிஷா வருது, போட்டு பார்ப்போன்னு போடுறீங்களோ? ஸைனப். வேற ஏதாவது ஒரு 4-5 சொல்லுங்க பார்ப்போம். உம்மு ஷரீக், ஆயிஷா, ஸைனப், வேற யாராவது சொல்லுங்க. உம்மு சுலைம் சேர்த்துக்கோமா? யாரு?
அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் தான் சரியான பதில். எல்லா சஹாபி பெண்மணிகளும் தர்மம் செய்வாங்க. நீங்க ஆயிஷா தர்மம் செஞ்சதா செய்தி நீங்க ரொம்ப கம்மியா தான் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பார்த்திருப்பீங்க? ஆயிஷா இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க செய்தியே கிடையாது. சரி, அஸ்மாவாது அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க பெருசு பெருசு அப்படி ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒன்னு ரெண்டு தர்ம செய்திகள் வேணா நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா அப்துல்லா இப்னு சுபைர் சொல்றாரு, நான் பார்த்த சஹாபிய பெண்மணிகளிலேயே அதிகமாக தர்மம் செய்த ரெண்டு பேரு, ஒன்று என் தாயார் அஸ்மா, இன்னொருவர் என் தாயாரின் சகோதரியினுடைய சிறிய தாயார் ஆயிஷா. நான் ஆனா ரெண்டு பேரை பத்திர செய்தி இல்லை. அப்படிதானே? வேற வேற பெண்கள் செஞ்ச தர்மம்லாம் இருக்குது. நீங்க சொன்ன உம்மு ஷரீக் இருக்குது. ஆனா யாரும் இல்ல ஆயிஷாவை பற்றியோ அஸ்மாவை பற்றிய செய்திகளை அதிகமாக பார்க்க முடியல. காரணம் என்ன? தங்களுடைய அமல்களை அவர்கள் ரகசியப்படுத்தி செய்தார்கள். சொர்க்க பெண்களின் தலைவியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய வாழ்நாள் காலம் எவ்வளவு தெரியுமா? அது யாருக்கா தெரியுமா? 28க்குள்ளதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனது 28 வயசுல. யாரத்தால ரசூலா வஃபாத் ஆறாங்க. ரசூலா வஃபாத் ஆகி 6 மாசத்துல ஃபாத்திமா நகி மௌத் ஆயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ சஹாபி பெண்மணிகள் 50 வயசு தாண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா நகி 28 வயசு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. 28 வயசு வாழ்ந்த ஃபாத்திமா சொர்க்க பெண்களுக்கு தலைவியா இருக்கிறாங்க. ஃபாத்திமா செஞ்ச நன்மை நீங்க ஹதீஸ்ல பாருங்க, எத்தனை ஹதீஸ் கிடைக்கும் உங்களுக்கு? இருக்கவே இருக்காது. எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போன ஒரு செய்தி பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தை திக்ர் பண்ண சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. இந்த செய்தி பார்க்கலாம். வேற ஃபாத்திமா நாய்க்கு கூடுதலா தொழுதாங்க ஹதீஸ் இருக்குதா? கூடுதலா நோன்பு வச்சாங்க ஹதீஸ் இருக்குதா? கூடுதலாக ஹஜ் உம்ரா பண்ணாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாமையே தூக்கி எல்லாம் கொடுக்க போறான்? கண்டிப்பா இருந்திருக்கும். ரகசியமாக செய்திருப்பார்கள். இது உண்மை. ஆனா நம்ம அற்ப நன்மை செஞ்சிருப்போம். நம்ம சொர்க்க பெண்ணான்னு கூட தெரியாது. சொர்க்க பெண் தலைவி விட்டுருங்க, சொர்க்க பெண்ணான்னு கூட தெரியாது. ஆனால் பெருமைப்பட பேசுவோம். நான் இதுவரை 20 வருஷமா நோன்பு வைக்கிறேன், ஒரு நோன்பு விட்டது இல்லையே. நான் அவ்வளவு தர்மம் பண்றேன், அவ்வளவு ஹஜ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளவு உம்ரா பண்ணியிருக்கிறேன். இது உங்களுடைய அமல்களை நாசம் பண்ணிடும். உண்மையிலே நீங்க பண்ணியிருக்கலாம். உண்மையிலே அந்த அமல் அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்கலாம். ஏற்கிற இடத்துல இருக்கலாம். நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை மறுத்துருவோம். உன் அமலை கொண்டு போய் நீயே கொண்டு போயிருன்றோம். இது தேவையே இல்லைன்றோம். இது ஒரு நல்ல ஈமான் கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ தகுதி கிடையாது. அமலை செஞ்சிட்டீங்கன்னா அதை மறந்துருங்க. உண்மையிலே பெருமைப்பட பேசணும். யார் பேசலாம்? ரசூலா பேசலாம்ல. இரவு தொழுகை தனக்கு கடமை என்று உணர்ந்து தொழுதவர் அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு 5 வேளை, ரசூலுல்லாஹ்க்கு 6 வேளை. தஹஜ்ஜத்தையும் தனக்குரிய கடமையான தொழுகையும் தொழுதாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கால் வீங்க தொழுதாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? எத்தனை வேளை கட்டிருக்கிறோம். நபி அவர்கள் கால் வீங்குகிற அளவுக்கு என்று தொழுதார்கள். அது நபி சொன்னாங்களா? நபி மனைவி ஆயிஷா சொன்னாங்களா? ஆயிஷா தான் சொன்னாங்க. ஆயிஷா சொல்லிட்டு அந்த செய்தி நமக்கு வந்தே இருக்காது. நபி பேசியிருக்கலாமா இல்லையா? என்னப்பா நீ, நான் எவ்வளவு ஏழ்மையில இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், நான் கால் வீங்க தொழுகிறேன் தெரியுமா என்று சொல்லியிருக்கலாம். நபி தான் அமலை ரகசியப்படுத்துறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காத் ஒளிச்சியால் தொழுவார்கள். அது பிலாலா சொன்னாரா? ரசூலுல்லாஹ் சொல்லி வந்ததா? ரசூலுல்லாஹ் சொல்லி தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கலன்னு அந்த அமல் வெளியே வந்தே இருக்காது. பிலாலே, உங்களுடைய செருப்பின் ஓசை நான் சொர்க்கத்திற்கு எனக்கு முன்னால் கேட்டேன், என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் வருது, நான் இஸ்லாத்தை ஏற்ற காலத்தில் இருந்து ஒளி செஞ்சா 2 ரக்காத் தொழுவேன், இது என் வளமையா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். எவ்வளவோ நன்மைக்குரிய காரியங்கள் அவர்கள் செய்தார்கள், பாடுபட்டார்கள். ஆனால் அதை ரகசியப்படுத்தியே வைத்தார்கள். காரணம், இதற்கான கூலி அல்லாஹ் கிட்ட நமக்கு கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. மனிதர்கள்ட்ட எந்த விதமான பெருமை எதுவுமே வந்துவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். யாராவது நம்மை புகழ்ந்தால் அந்த புகழுக்கு நம்ம தகுதியே கிடையாது என்று ஒதுங்கி சென்றவர்கள் இவர்கள். அத்தகைய தோழர்கள், அத்தகைய தோழியர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்தினுடைய பின்னணியில வந்த நாம் அற்ப காரியங்களை செய்து அதை பெருமைப்பட பேசுகிறோம். எதையுமே பேசாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்கள் கை துண்டுபட்டாலும் பேசாதீங்க. அல்லாஹ்வுக்காக உங்கள் சொத்துக்களை இழந்து நடுத்தருவில் நின்றாலும் பேசாதீங்க. உண்மையிலே அதை பேசணும்னா சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தை பத்தி பேசணும். பெருமைப்பட, நான் ஹிஜ்ரத் செய்தவன் சொன்னாங்களா? எந்த சஹாபியாது? சொந்த ஊரை விட்டு, வீட்டை விட்டு, பொருளாதாரம், சொத்து பத்துகள், வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தாங்களே அல்லாஹ்வுக்காக. யாராவது பேசினாங்களா மௌத் வரைக்கும் நான் ஹிஜ்ரத் செய்தவன் என்று? பேசலையே. பத்ர்ல கலந்துகிட்ட யாரும் பேசலையே, நான் பத்ர்ல கலந்துகிட்டேன்னு. உஹதுல கலந்துகிட்ட யாரும் சொல்லலையே, நான் உஹதுல கலந்துகிட்டேன்னு. எந்த சஹாபியும் தான் செய்த நன்மைகளை சொல்லி பெருமை பாராட்டியது கிடையாது. ஆனால் சமுதாயத்தில் இது ஒரு புற்று வியாதியை போன்று வருது. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன். சில ஏழைகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்திருப்பாங்க, நான் தான் கொடுத்தேன்பாங்க. ஏழைகளுக்கு உடைய கொடுத்திருப்பாங்க, நான் தான் கொடுத்தேங்கிறாங்க. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமல் அதில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமை நாளில் 7 சாரார்கள் எந்த விதமான நிழலே அற்ற அந்த மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 7 சாரார்களுக்கு நிழல் அளிப்பான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? வலது கரம் செய்த தர்மத்தை இடது கரம் கூட அறியாத வகை. அது எப்படி இடது கரம் அறியாமல் இருக்கும்? எல்லா கைக்கு தான் தெரியும். தெரியாம எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் தெரியும். 2 கைக்கும் தெரியும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவ்வளவு ரகசியம் இருக்கணும். பக்கத்தில் நிக்கிறவன் கூட தெரியாம கொடுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. கட்டிய கணவன்ட்டி சொல்லாதீங்க, பெத்த பிள்ளைட்டு சொல்லாதீங்க. அற்ப தர்மத்தை பண்றீங்க, அந்த தர்மத்தை நீங்கள் சொல்லி புகழை எதிர்பார்க்காதீங்க, பெருமை எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு பெண்கள்கிட்ட அதிகம் இருக்கிறது. அதுதான் ஒரு சில நேரத்தை எப்படி வந்துடும் தெரியுமா? நான் காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் தெரியுமா? என் உங்க வீட்டுக்காரர் மட்டும் போய் 500 ரூபா நோட்டை மரத்துல இருந்து அப்படி வெடுக்க வெடுக்க எடுத்து வராரா? அவர் தானங்க கஷ்டப்படுறாரு. சும்மா வந்துருமா 15,000 20,000 30,000 வருமா? சும்மா
அவர் ஏதோ சும்மா போய் உட்கார்ந்து அப்படி ஃபேன் காத்துல உட்கார்ந்தோன்னா டக்குன்னு மாசம் 20,000 கையில கொடுப்பாங்க, கொண்டு வந்துருவார். அப்படியா? பெண்கள் மட்டும் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது. எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. தனது கஷ்டத்தை சொல்லி அனுதாபத்தை எதிர்பார்க்கிற பண்பு பெண்கள்ட்ட உண்டு. தன்னுடைய வேற ஏதாவது ஒரு காரியத்தை தியாகத்தை சொல்லி காட்டி அதுக்கு புகழை எதிர்பார்க்கிற பண்பு பெண்கள்ட்ட உண்டு. ஆனா உலகத்துல பண்ணிட்டு போங்க, தப்பே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க, கணவர் வராரு, சாப்பிட்டுட்டு நம்மளை புகழணும்னு எதிர்பார்த்தீங்க, அது நியாயம், அது சரி, தப்பே கிடையாது. ஏன்? அது உலகம், உலக காரியம். உலக காரியத்தை நீங்க புகழ எதிர்பார்க்கலாம், எந்த தப்பு இருக்கு? ஒரு தப்பு கிடையாது. இதையே வந்து தொழுகையில் எதிர்பார்க்காது, இதையே வந்து ஹஜ்ஜில் எதிர்பார்க்காதீங்க. நான் ஹஜ் பண்ணிட்டேன், உம்ரா பண்ணிட்டேன், தேவையே கிடையாது. அப்படி எந்த விதமான புகழை எதிர்பார்க்காதவர்களாக நன்மையை செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இப்ப நம்ம நாவுகளை பற்றி பேசினோம். அவதூறு, புறம், குறை சொல்வது, கோல் முட்டுவது, இது மாதிரி பிறரை மானபங்கப்படுத்துவது அது பெரும் பாவம் என்பதை நாம உணர்ந்தோம். அதே போன்று நம்முடைய அமல்களை நாம் பெருமைப்பட பேசி அதை அழித்துவிடக் கூடாது என்பதை நாம் உணர்ந்தோம். அது போன்ற இன்னொரு தகவல் தான், ஒவ்வொரு இஸ்லாமியனையும் சொந்த சகோதரனாக சகோதரியாக பார்க்கிற பண்பாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த பண்பாட்டை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் முஸ்லீம் என்கிற வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். ஈமான் கொண்ட அனைவருமே சகோதர சகோதரிகள் தான். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். எப்போ உங்களுக்கு அருள் வரும் தெரியுமா? அல்லாஹ் அழகா சொல்றான், உனக்கு அருள் வேண்டும் என்றால் சகோதரத்துவத்தோடு நடங்கிறான். இந்த பண்பாடு பெண்கள்ட்ட அறவே இல்லை தெரியுமா? வேற வேற பண்பாட்டை விட்டுருங்க, அடுத்தவர்களை பகைவர்களாகவே பார்க்கிற ஒரு பண்பாடு இருக்குதா? பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ஒரு கேங்கா பிரியுது, நாங்க இந்த கேங்கு, நீங்க அந்த கேங்கு. இந்த கோஷ்டி முதல் எல்லா இடத்துலையும் உண்டு, எங்க போனாலும். இது பள்ளியில மட்டும் இருக்காது, தெருக்கல்ல இருக்கும். தெருவில் பாருங்க, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது அவ வேற கேங்கு, நாங்க வேற கேங்கு. என்ன உங்க கேங்கு என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போட போற கேங்கா? ஒன்னுத்துக்கு லாய்க்கப்படாத கேங்கு. இந்த கேங்கா ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா காலப்போக்கில் ஒரு குரோதத்தை அங்கே வளர்க்கும், சகோதரத்துவத்தை உண்டாக்காது. இந்தியா பாகிஸ்தான் கூட சேர்ந்தாலும் சேருமே ஒழிய இந்த கேங் சேராது. அப்படித்தானே? அதே சேர்ந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, நாளை கையை குடிக்க ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த ரெண்டு பெண்களுக்கு மத்தியில் இருக்கிற குழுக்கள் மோதல் இருக்கா, அது சேரவே சேராது. ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் எல்லாருமே ஒரு அணியில் நிற்பாங்க, எல்லா விஷயத்திலுமே. ஒரு பெண்ணை விட்டு கொடுத்து அவங்க பேசவே மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேளுங்களேன். இந்த பெண்களுக்கு நிறைய இடத்துல ரசூலுல்லாஹ் காலத்தில் பயான் இருக்காது. யாருக்கு பயான் இருக்கும்? ஆண்களுக்கு தான் இருக்கும். நிறைய பயான் எல்லாம் ஆண்களுக்கு. பெண்கள் வந்தாங்க, வந்து நபி இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு பயான் வைங்களேன். ஆண்கள் தானே சுத்தி சுத்தி இருக்கிறாங்க, எது மார்க்க சட்டம்னு அவங்க கேட்கறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நாங்கள் ஏதாவது சும்மா மாதிரி பயான் வந்தா உண்டு, வேற எதுவும் இல்லை, எங்களுக்கு ஒரு பயான் வைங்கிறாங்க. உடனே நபி அவர்கள் வாரத்தில் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்கினாங்க. எல்லா பெண்களும் வந்து சேர்ந்து உட்காந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள கோஷ்டி இல்லை. இன்னொரு முறை பெண்கள் வராங்க, ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன குர்ஆன்ல சொர்க்கத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஆண்கள் ஆண்கள் வருத, பெண்களாகிய எங்களுக்கு சொர்க்கம் இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், சூரா அஹ்ஸாபினுடைய 35வது வசனம், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரா வஸ்ஸாகிராத். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், கட்டுப்படுகிற ஆண்கள் பெண்கள், நோன்பு நோக்கும் ஆண்கள் பெண்கள், உண்மை பேசும் ஆண்கள் பெண்கள், கற்பொழுக்கத்தோடு நடக்கும் ஆண்கள் பெண்கள், பொறுமையோடு நடக்கும் ஆண்கள் பெண்கள், தர்மத்தை அதிகம் செய்யும் ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யும் ஆண்கள் பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. இவர்கள் அத்தனை பேருக்குமே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. அவங்க ஒட்டுமொத்தமா போய் கேட்டாங்க, எங்க கேங்க பத்தி வரலன்னு கேட்கல, பெண்களுக்காக போய் சாதகத்தை போய் கேட்டாங்க. எங்களுக்கு இது வரல, எதை பற்றியும் குர்ஆன் பேசல. யுத்த களம் நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களாகிய எங்களை கூட்டு போங்க யுத்த களத்துக்கு. நாங்க என்ன கூட்டு போன்னு கேட்கல, எங்களை கூட்டு போங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்மா யுத்த களத்துக்கு உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு யுத்த களத்தினுடைய கூலி எதுல இருக்குன்னா பாவம் கலக்காத ஹஜ்ஜில் இருக்கு, ஹஜ்ஜுக்கு ஆசைப்படுங்க. நாங்க சொல்லுவோம், அவங்க யுத்த களத்துக்கு போனாலும், அவங்க வேற வேற நன்மைக்குரிய காரியத்துக்கு போனாலும், எந்த செயலை செய்தாலும் சஹாபிய பெண்மணிகள் அத்தனை பேரும் ஒரு அணியில நின்னாங்க. எந்த எந்த இடத்துல பார்த்தாலும் 2 அணி 3 அணியா பிரிஞ்சுக்குவாங்க. இது உங்களை வளர்க்குமா? வளர்க்காது, பகையை வளர்க்கும், அது அமலை அழிச்சிடும். எந்த மாதிரியான சிந்தனை உருவாக்கும்? ஒரு பேச்சுக்கு பயான் வச்சாச்சு, ஒரு கேங் கிட்ட போய் சொல்றாங்க நீங்க பயானுக்கு வாங்கணும், அவங்கள்ட்ட போய் தான் முதல்ல சொல்லுவீங்களா? நாங்க வரமாட்டோம். யாருக்கு நஷ்டம்? இது யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும்?
எல்லாரையுமே சகோதரிகளாக பார்த்திருந்தா அந்த பிரச்சனை வருமா? சஹாபி பெண்மணிகள் அப்படித்தான் பார்த்தாங்க. அப்படி பார்த்ததனுடைய விளைவுதானே அவர்களை ஒற்றுமையோடு வாழ வைத்தது. அவர்கள் ஒற்றுமைக்கு பெரிய வேறுபாடு பார்க்க வேண்டாம். நபியின் மனைவிமார்களை பாருங்க, ஒரு கணவனை பங்கு போட்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆனா ஒற்றுமை கைவிடல. பாத்தீங்களா? இங்க வெவ்வேறு விதமான சகோதரிகள் ஆகரத்துக்காக ஒன்று கூடுகிற பள்ளிவாசல்ல கூட வேறுபடுத்தி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவ எப்படி சொர்க்கத்துல போய் ஒன்றிணைங்கிற சிந்தனை வரும்? இப்பவே சிந்தனை அப்படிதான் வரும். அவ சொர்க்கம் போக கூடாது, அவ போன நான் போக மாட்டேன், அப்படிதான் யோசிக்கணும். இல்ல நியாயமான யோசனை அப்படித்தானே வரணும். நீ சொர்க்கம் போனா நான் வரமாட்டேன், அப்படி வருமா? ஒரு ஈமான் கொண்டு அப்படி யோசிக்கலாமா? ஒ நஸாஅனா மா ஃபி சுதூரிஹிம் மின் கில் அப்படிங்கற அல்லாஹ். மறுமை நாளில் சுவனவாசிகளுடைய உள்ளங்களில் இருந்து குரோதத்தை நாம் கலச்சி எடுத்து விடுவோம். குரோதமே இருக்கக்கூடாது. நபிமார்களுக்கு மத்தியில் குரோதம் வரக்கூடாதுன்னு அல்ல ஒரு ஒப்பந்தம் எடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரே பீரியட்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நபி சில இடத்துல வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மூசா நபி இருக்கும்போது ஹாரூன் நபி வந்தாங்க. சக்கரியா நபி இருக்கும்போது யஹ்யா நபி வந்தாங்க. ஒரு நபி இருக்கும்போது ஒரு நபி. யாசின் சூரா பார்த்தா 3 நபி ஒரே நேரத்தில் வந்தாங்க. இப்படி வந்தா அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுப்பான். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 2வது நபி வர்றதுக்கு முன்னாடி முதல் நபிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, இதுக்கு அடுத்து நான் ஒரு நபி அனுப்புனா அவருக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா நல்லா கேட்பான். எல்லா நபி என்ன சொல்லுவாங்க? கட்டுப்படுவோம்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சீனியாரிட்டி ப்ராப்ளம் வந்தா முதல்ல யாருக்கு வந்திருக்கணும்? நபிக்கு வந்திருக்கணுமா இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்ட? நான் 20 வருஷம் தௌஹீத் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் நேற்றுக்கு வந்த பையனுக்கு நான் கட்டுப்படணுமா? இப்படி பேசி இருக்கணும். அவங்க அதை பார்க்கல. யார நபின்னு ஆக்கினா நான் கட்டுப்படுவோம் அப்படின்னாங்க. இது ஏனைய மக்களுக்கு மட்டுமான சட்டம் இல்ல, நபிக்கே இதான் சட்டம். நபி இருக்கும்போது இன்னொரு நபி வந்தால் இந்த பழைய நபி புதிய நபிக்கு கட்டுப்படுவார். நபியே கட்டுப்பட்டு போயிட்டாரு. நமக்குள்ள சீனியாரிட்டி ப்ராப்ளம் வரலாமா? நான் மூத்த சகோதரி, ரொம்ப வருஷம் அந்த பள்ளியில் இருக்கிறேன், நான் தான் அந்த பள்ளியை கட்டின சிந்தனை வரக்கூடாது. நீ நேற்றுக்கு வந்தவ, உண்மையில் நேற்று வந்தவர்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இஸ்லாம் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கவும் செய்யும். ஏன் கொடுக்கும்? அவர்களை இந்த மார்க்கத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு இஸ்லாம் செய்கிற காரியம். சில பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வருவாங்க. அல்லாஹ் சொல்ற ஜக்காத்துடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுங்க. உள்ளம் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் தரணும்? இங்க வழிகட்ட சிந்தனை கொண்ட பல மக்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்துக்குள். அந்த கொள்கையிலிருந்து ஏகத்துவ கொள்கை நோக்கி ஒருத்தங்க வந்து அரவணைக்கணுமா, விரட்டி அடிக்கணுமா? அரவணைக்க செய்யணுமா இல்லையா? இந்த அரவணைக்கிற பண்பாட்டை ஏன் இளந்தோணி சிந்திச்சு பாருங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் சகோதரி நாங்கள் சொல்ல. இவர்களை அவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள், அநீதி இழைத்து விட மாட்டார்கள். யார் ஒருவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய குறையை மறைக்கிறாங்களோ அவர் குறைய அல்லாஹ் மறைக்கிறான். ஒருத்தர் ஒரு பெண்ணுடைய குறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த குறையை வெளியே சொல்றதுனால என்ன லாபம்னு யோசிங்க. ஒரு லாபம் இருக்காது, மறைச்சிருங்க. ஏன்? உங்க தவறு என்னன்னு உங்களுக்கும் அல்லாஹ்க்கு நல்லா தெரியும். வெளியே கொண்டு வந்தா அசிங்கப்பட்டுருவோம். அப்படியான தவறுகள் சிலதை நம்ம செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாருடைய மறைமுக வாழ்க்கையும் அல்ல பரிசுத்தமாக கண்ணியமாக வைக்கணும். ஆனா இருந்தால் தவறு வெளியே வந்தால் நிலைமை என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் குறையை நீங்க வரைங்க, உங்க குறையை அல்லாஹ் மறைப்பான். உங்கள் சகோதரனுடைய சங்கடத்தை கஷ்டத்தை உலகத்தை நீங்கள் நீக்கினால் உங்கள் கஷ்டத்தில் ஒன்றை மறுமையில் அல்லாஹ் நீக்குவான். இஸ்லாம் சொல்லுதுல. அப்ப நம்ம யோசிச்சிருக்கணுமா இல்லையா? இந்த இஸ்லாம் என்கிற வட்டம், இந்த இஸ்லாம்ங்கிறது நான் தௌஹீதுங்கிற இஸ்லாம் சொல்லல. டோட்டல் முஸ்லிம் பெண்கள் அத்தனை பேருமே சகோதர சகோதரிகளாக தான் இருக்கணும். நீங்கள் வேற ஜமாத்துக்காரன் கூட நீங்க வேறுபடுவது காட்டக்கூடாது. அவர்களை நீங்கள் அரவணைக்கணும். நீங்கள் இந்த கொள்கை நோக்கி அவர்களை இழுக்கணும். சரி, கொள்கைக்கு வரலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நாடினது. ஆனால் சகோதரத்துவத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. முஸ்லிம்கள் அனைவருமே ஒரு உடலை போன்றவர்கள் நாங்கள் சொல்ல. ஏதோ ஒரு உடல் உறுப்புக்கு வலி வந்தா இன்னொரு உடல் உறுப்பு சும்மா இருக்குமா? தலை வலிக்குது, கண்ணு தூங்குமா? கால் வலிக்குது, நம்ம வந்து நிம்மதியாக இருப்போமா? இருக்க மாட்டோம். அது மாதிரி இருங்க நாங்கள் சொல்ல. எல்லா முஸ்லீம்களையும் அப்படி பாருங்க. உங்கள் வட்டாரத்தில் உள்ள, நீங்க இங்க இருந்து போய் கோயம்புத்தூர்ல உள்ள முஸ்லீமை நீங்க பார்க்க போறீங்க? கிடையாது. இல்ல சென்னையில் இருக்கிற முஸ்லீமை நீங்க பார்க்க போறீங்களா? கிடையாது. உங்க வட்டாரத்தில் இருக்கிற நீங்கள் சகஜமாக பார்த்து பேசுகிற பழக்கத்தில் உள்ள முஸ்லீம்களோடு, அந்த பெண்களோடு இணக்கமாக பழகுங்க. அவர்களால் உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஒருவேளை வந்தால் அந்த நெருக்கடிக்கு அல்லாஹ் அவங்களை விசாரிப்பான், தனியா இருக்கு, நீங்க பொறுத்துக்கிட்டு போங்க. நன்மைக்காக வேண்டி ஒன்றிணைங்கள். எல்லா விதமான சங்கடங்களையும் களைந்து எறிந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் இணைவீர்களே ஆனால் அது உண்மையில் மிக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை வழிவகை செய்யும். இதுதான் ஒரு தௌஹீதில் வாழக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய பண்பாடாக இருக்கிறது. திருமறை குர்ஆனில் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி அதனுடைய விளக்கத்தோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். குர்ஆனில் சூரா மாயிதா என்ற 5வது அத்தியாயம் 54வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனி, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விட்டால்,
மார்க்கத்தை விட்டு தடம்புறல்னா என்ன அர்த்தம்? கொள்கை விட்டு போறது மட்டும் இல்லை, இந்த கொள்கைக்குள்ளே வேறுபாடு படுத்துவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, பகைமை பாராட்டுவது, அது உங்களை கொள்கை விட்டு கொஞ்சமா வெளியே தள்ளிடும். நீங்கள் மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டால் அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை உங்களுக்கு பகரமாக கொண்டு வருவான். என்ன அர்த்தம் புரியுதா? நீங்களாம் ஏகத்துவ பெண்மணிகள், நீங்க மார்க்கத்தை கரெக்டா கடைபிடிக்கிறேன்னு உங்களால சிறுக்களை தள்ளிட்டு இந்த கூட்டத்துக்கு இன்னொரு பெண்கள் கூட்டத்தை கொண்டு வந்து வைப்பான்ல. இது நடக்குமான்னு கேட்கக்கூடாது, நடக்குங்கிறான்ல. கொள்கையில இருந்து நீங்க தடம் புரண்டீங்கன்னா உங்களை தூக்கிட்டு உங்க இடத்துல இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்து வைப்பேன். அல்லாஹ்க்கு இது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வர்ற புது கூட்டம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? யுஹிப்பூஹும் வ யுஹிப்பூனஹும், இவர்களை அல்லாஹ் நேசிப்பான், இவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களோடு கண்ணியமாக பணிவாகவும் இறை மறுப்பாளர்களோடு தலை நிமிர்ந்தவர்களாகவும் அவர்கள் நடப்பார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பவருடைய பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, இது அல்லாஹ்வுடைய அருள், தான் நாடியவருக்கு தான் அல்லாஹ் தருகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன். இந்த கொள்கையை விட்டு நீங்க வெளியே போறது கொள்கைக்கு நஷ்டம் கிடையாது, இஸ்லாத்துக்கு நஷ்டம் கிடையாது, அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கோ நஷ்டம் கிடையாது. நஷ்டம் நமக்கு மட்டும்தான். நாம இந்த கொள்கையில் இருப்பது நம்மை கபரிலும் மறுமையிலும் நம்மை ஒன்றிணைக்கும், சுவனத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் அந்த அற்புதமான பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கம் வேண்டும் என்றால் சகித்துக்கொண்டு நாவடக்கத்தோடு பெருமையற்றவர்களாக சகோதரத்துவ பண்பாட்டோடு இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடித்து இந்த மார்க்கம் வளர்வதற்கான முயற்சிகளை செய்தால் நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் போய் நிற்கலாம். மார்க்கம் வளருது, வளராம போது எனக்கு அது தேவையில்லை, எனக்கு என்னுடைய பிரஸ்டீஜ் தான் முக்கியம் நின்னீங்கன்னா அல்லாஹ் உங்களை அழிச்சிருவான். அல்லாஹ் கௌரவத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தை எதிராக நிற்பவர்களை அழிக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு எப்படி இல்லாம அல்ல மௌத்தை கொடுக்குறான். ஆது சமுதாயத்துக்கு எப்படி கொடுத்தான் தெரியுமா மௌத்தை? நீங்க குர்ஆன்ல படிச்சிருக்கீங்கல்ல, ஆது சமுதாயம், சமூக சமுதாயம், சாலிஹ் நபியுடைய சமுதாயம், மதியன் சமுதாயம், இவங்கெல்லாம் கர்வத்தோடு நடந்தவங்க. நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பாறையை குடைஞ்சு வாழ்ந்தவங்க, வலிமை பெற்ற சமுதாயம்னா அல்லாஹ் எப்படி அழிச்சான் தெரியுமா? என்னடா பெரிய வலிமை, ஒரு காத்து அனுப்பி கதையை முடிச்சிட்டான். இடி முழக்கம் அவர்களை தாக்கியதுங்கிறான். கல்மலை பொழிந்த அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். பெரிய பெரிய ஆளும் தன்னை பேசியவர்கள் எல்லாம் ஆணி வேற புட்டியை எரிஞ்சிருவான். அடுத்து எந்திரிச்சு நிற்க முடியாது, அப்படி ஒரு அழிவை நமக்கு தந்துருவான். அது பேசுகிற எனக்காக இருந்தாலும் கேட்கிற உங்களுக்காக இருந்தாலும் அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பொதுவான அறிவுரையாகத்தான் அல்லாஹ் அதை சொல்கிறான். இறைவனிடத்தில் எந்த நேரத்திலும் மமதை கொள்ளக்கூடாது, கர்வம் பாராட்டக்கூடாது. அது அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்பதை உணர்ந்து இறைவனுக்காக சகிப்புத்தன்மையோடு இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிப்போம். இஸ்லாமிய கொள்கையை இந்த ஊர்ல இந்த கொள்கையை புரிந்து கொள்ளாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஷிர்கினுடைய பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அழைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுருவானு வச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் நான் முன்னாடியே தௌஹீதை கொடுத்தனே, மார்க்கத்தை கொடுத்தனே, குர்ஆனை படித்து சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்தனே. அதை கொடுத்தது பெருமை அடிக்கவா, அடுத்தவர்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்லி அழைப்பு விடுக்கவா? நீங்க அழைப்பை விடுக்கலையே, பெருமை மட்டும் தான் அடிச்சீங்க. அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்று யோசித்து பாருங்கள் என்பதை இந்த நேரத்தினுடைய ஒரு அறிவுரையாக தகவலாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.